योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया। ओम अण्णामलै वासाय विद्महे வைகுண்ட ரூபாய தீமஹி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயாத். எனது அன்பான எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய பரம கருணையில் நனைந்திருக்கக்கூடிய அன்பான பக்தர்களே, அடுத்த சில நிமிடங்கள் சத்சங்கம். கீப் சைலன்ஸ். நாம் இன்னைக்கு பகவானுக்கு புது வகையாக அந்த பழங்களை அழகாக ஒரு புதுவிதமான முறையில் அவருக்கு அழகான முறையில் இன்னைக்கு அந்த பிரசாதத்தை படைச்சி வச்சுருக்கோம். அது நம்ம ஒரு இடங்கள்லேருந்து கற்றுக்கிறது தான் பார்த்து. பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய சுண்டு விரலை கோவர்த்தன மலைங்கிறார். அந்த சுண்டு விரலை தான் கோவர்த்தன மலை அப்படிங்கிறார். ஒரு காலத்தில் அந்த கோவர்த்தன மலைக்கு படைக்கப்பட்ட நெய்வேத்தியங்கள் எல்லாமே அந்த கோவர்த்தன மலை உட்கொண்டு தான். படைக்கப்பட்ட எல்லா நெய்வேத்தியங்களையும் அந்த கோவர்த்தன மலை உட்கொண்டு தான். எப்போ? 5000 ஆண்டுகளுக்கு முன்பால் எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வாழ்ந்த காலத்தில் கோவர்த்தன மலைக்கு படைக்கப்பட்ட அந்த நெய்வேத்தியங்கள் எல்லாமே அது உட்கொண்டு தான். நமக்கு புராணங்களே இருக்குது. பகவானுக்கு படைக்கப்பட்ட நெய்வேத்தியங்களை பகவான் சாப்பிட்டதா நமக்கு புராணங்களெல்லாம் சொல்லியிருக்கு. நவீன காலத்தில் நம்முடைய பக்தி குறைந்து போனதால், லிசன் பாப்பா, குழந்தை நிவாஷினி, லிசன் டு மீ. நவீன காலத்தில் நம்முடைய பக்திகள் குறைந்து போனதால் பகவான் நம்ம படைக்கக்கூடிய நைவேத்தியங்களை கருணையோடு பார்த்துக்கிட்டு திருப்பி கொடுத்துட்றார். சரி, சாப்பிட்டுக்கோங்க, பரவாயில்ல, நான் சாப்பிட்டா நீங்கள் அப்புறம் வைக்க மாட்டீங்க திருப்பி, அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்றார். ஸோ கோவர்த்தன மலையை தனது சுண்டு விரல் என காட்டிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அதை அந்த நெய்வேத்தியத்தை உண்ட கோவர்த்தன மலை தற்போது கூட அதுக்கப்புறம் ஏதோ நெய்வேத்தியங்களை ஏற்றுக்கிறதில்ல. எனது அன்பானவர்களே, மகாபாரத போர் முடிந்து விட்டது. பாரத போர் முடிந்து துரியோதனர்களுடைய கையிலிருந்து ஒட்டுமொத்த ராஜ்யத்தை பாண்டவர்களுடைய சார்பிலே தர்மர் ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்படிதானே? பாரத போர் முடிந்த பிறகு தர்மர் ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்போ சௌனக முனிவர் அப்படிங்கிற ஒருத்தர் இன்னொரு சக முனிவர்கிட்ட கேட்குறார், எப்பா, பாரத போர் முடிஞ்சு போச்சே, தர்மன் எப்படி நாட்டை ஆள்கிறான் அப்படின்னு கேட்குறார். என்ன கேட்குறார்? பாரத போர் முடிஞ்சு போச்சுதே, தர்மன் எப்படி நாட்டை ஆள்கிறான்? அதாவது ஒரு ஆட்சி 5 வருஷம் இருந்தது போயிட்டு, முந்தின ஆட்சியில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது, இப்போ உள்ளவங்க எப்படி ஆள்றாங்கன்னு ஒரு கேட்குறார். ஏற்கனவே துரியோதன ஆண்டப்போ ஒன்றும் சரியில்லை நாட்டில், இப்போ இவர் எப்படி நாட்டை ஆள்றாருன்னு அவர் கேட்குறார். தர்மன் எப்படி நாட்டை ஆள்கிறான் அப்படின்னு கேட்குறார். இந்த பாரத போர் முடிந்த போது தர்மனிடம் கேட்டார்கள், இந்த போரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஏன்னா ஜெயிச்ச கட்சி தர்மனுடைய கட்சி, தோர்த்த கட்சி துரியோதனுடைய கட்சி. தர்மன்ட்ட கேட்குறாங்க, தர்ம பிரபு, இந்த போரின் வெற்றியை நீங்கள் எங்கனம் காண்கிறீர்கள் கேட்டப்போ தர்மன் சொன்னார், இந்த போரில் நான் வெற்றி பெற்றதாக கருதவில்லை சொன்னார். ஏன்? நீ முன்னாடி வாமா, அங்கே போய் உட்காந்துருக்க சேர் இல்லையா? ஓ, குறிப்பெடுக்கிறியா? வர வர நம்ம சத்சங்கம் எந்த அளவுக்கு இருக்கு. கடந்த 2-3 நாட்களாக எனக்கு ஒரு நம்பர்லேருந்து ஃபோன், நிறைய ஃபோன் வருது. இப்போ ஒவ்வொரு பக்தைகள் தான் நிறைய ஃபோனை எடுத்து 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் குடும்ப கதை பேசி, சுவாமி இப்படி பிரச்சனை, இப்படி பிரச்சனை, இப்படி பிரச்சனை அப்படின்னு கேட்குறேன். அதனால சில ஃபோனை சரி நம்ம ஃப்ரீயாக இருந்தால் எடுப்பேன். நான் ஃபோனை எடுத்தால் அப்புறம் அவங்ககிட்ட இப்போ வைங்க அப்புறம் பேசலான்னு சொல்ல முடியாது. பக்கத்தில் 5 கிராமத்தில் இருந்தே ஒரு அம்மா எனக்கு பல நாட்களாக ஃபோன் பண்ணி சில அவங்க பேர பிள்ளையோட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எனக்கு அனுப்பி அதை பார்த்து நான் ஒப்பீனியன் சொல்கிறதுக்கே 2-3 நாள் ஆச்சு. அப்புறம் அவங்க நிறைய, சாமி எனக்கு இப்படி பிரச்சனை, இப்படி பிரச்சனை. ஒரு ஃபோனை ஒரு பக்தையிட்டேருந்து எடுத்தால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேச வேண்டியது. கடந்த 3 நாட்களாக எனக்கு ஒரு ஃபோனில் இருந்து நம்பர் கால் வந்துகிட்டே இருந்தது. நான் பேச முடியல.
சரின்னு இன்னைக்கு காலையில் எடுத்து பேசினேன், அந்த நம்பருக்கு எடுத்து பேசினா, என்கிட்ட ஏற்கனவே பேசின ஒரு அம்மா தான். அவங்க நம்முடைய தமிழகத்தில் இல்லை, வேற்று மாநிலத்தில் உள்ளவங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி என்கிட்ட பேசி தன்னுடைய மகளுக்கு திருமணத்திற்கு பிறகு நடந்த கசப்பான சம்பவங்களை என்னோடு பகிர்ந்து கதறி அழுதார்கள். மருமகன் எப்படி, பேரப்பிள்ளை இப்படி ஒன்று இருக்குது, மகளுடைய வாழ்க்கை தொலைந்து விட்டது, என்ன செய்யன்னு தெரியல. சரிம்மா, நான் பிரார்த்திக்கிறேன், ப்ரேயர் பண்ணுறேன், பகவான் எல்லாம் நல்லதே செய்வார் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த சத்சங்கம் ரொம்ப முக்கியமானது, எல்லோரும் கவனமாக கேட்கணும். அப்போது இது ஒரு 4-5 மாதங்கள் இருக்கும் முன்னாடி நடந்தது. இப்போது நான் ஃபோனை எடுத்த உடனே அந்த அம்மா, சுவாமி நல்லா இருக்கீங்களா அப்படின்னாங்க. நான் எல்லார்கிட்டையும் சொல்கிற ஒரே பதில், எனக்கு என்ன குறை, ஐ எம் ஆல்வேஸ் ஃபைன் வித் பகவான்ஸ் கிரேஸ். பகவான் என்னோடு இருக்கிறப்போ எனக்கு என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னேன். சாமி, இப்போ நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறோம், ஆனால் மகளுடைய பிரச்சனை என்ன தீரலை, கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கிறார். எங்களால் எல்லாத்தையும் தாங்க முடியும் சாமி, ஆனால் அந்த ஆள் பேசுகிற கெட்ட வார்த்தைகளை எங்களால் தாங்கவே முடியல. அதுக்கு அர்த்தமே, எங்களுக்கு பல கெட்ட வார்த்தைகளுக்கு அர்த்தமே தெரிய மாட்டேங்குது. என்னெல்லாமோ கெட்ட வார்த்தை பேசுகிறேன், எங்களால் கேட்க சைக்கிளை சாமி அப்படின்னு. இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபோனை எடுத்தோன்னு என்கிட்ட சொன்னது அந்த அம்மா, சாமி தயவு செய்து சனிக்கிழமை தோறும் உங்கள் சத்சங்கத்தை போட்டுருங்க ப்ளீஸ். உங்கள் சத்சங்கத்தை பார்த்து தான் நாங்கள் உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள்லாம் உண்மையிலே குடும்பத்தோடு ஏதாவது பண்ணிடலாம் நினச்ச நாங்கள், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு சத்சங்கமும் எங்களுக்காகவே பேசுகிற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். தயவு செய்து சனிக்கிழமை தோறும் போட்டுருங்க. நாங்கள் எப்படா சனிக்கிழமை வரோம் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். உங்களுடைய ஒவ்வொரு சத்சங்கத்தையும் விடாமல் லைன் பை லைன் நாங்கள் கேட்குறோம். அது எங்களுக்காகவே நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் இதெல்லாம் பேசினாங்க. நிறைய பேசிட்டு, என் மகிட்ட கொஞ்சம் பேசுவீங்களா, அவன் ரொம்ப வாழ்க்கையில் அதாவது விரக்தியோட உச்சத்தில் கொஞ்சம் பேசுவீங்களா சாமி அப்படி பேசுகிறேன். கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் முதல்ல அந்த ஃபோனை ரிங் பண்ணி அவங்க எடுக்கிறப்போ முதல்ல ஒரு சின்ன குழந்தையோட சத்தம் கேட்குது அங்கேருந்து. ஃபோனை அவங்க ஆன் பண்ணச்சிலே, யார் குருஜியா அப்படின்னு கேட்குது அங்கேருந்து. அப்போ அந்த குழந்தைக்கு வரைக்கும் நம்ம யாருங்கிறத அவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அது கேட்குது, ஃபோனை பார்த்துட்டோம், குருஜியா பேசுகிறது அப்படின்னு கேட்குது. அப்புறம் அந்த பொண்ணு என்கிட்ட பேசிச்சது. அப்போ அந்த பொண்ணு ரொம்ப விரக்தியில், கோர்ட்டு படி ஏறிட்டு இருக்கேன் சுவாமி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசி ஆறுதல் சொன்னோம். அதுக்கப்புறம் ஐ எம் ஹாப்பி நவ் சாமி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எப்படியாவது உங்களை எங்களுக்கு பார்க்கணும், சீக்கிரமாக சந்திக்கணும். எங்கள் அம்மாவுக்கு வயசாகிடுச்சனால எங்களுக்கு கன்னியாகுமரி வரைக்கும் வர முடியாது, நீங்கள் ஏதாவது இங்கே வருவீங்களா? நான் வருவேன்மா, வரப்போ நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன், எப்படியாவது சீக்கிரம் உங்களை சந்திக்கணும் சுவாமி அப்படின்னு. எல்லாம் பேசிட்டு, என் பையன்கிட்ட கொடுக்குறேன் சுவாமி, இந்த குழந்தை அளவு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், என் பையன்கிட்ட கொடுக்குறேன் சுவாமி அப்படின்னு. அவங்ககிட்டையும் பேசுங்க, சரி கொடுங்க அப்படின்னா. அதை எடுத்தோடனே, நமஸ்காரம் சுவாமி, எப்படி இருக்கேள்? நன்னா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கேளா அப்படின்னு. ஆமாம் சாமி நல்லா இருக்கேன், எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஆற்றுக்கு வாங்கோ, கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு எல்லாம் பேசி சந்தோஷமாக வச்சோம். எதுக்காக சொன்னேன்னு, அந்த சத்சங்கம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒருவேளை நீங்கள் இங்கே பக்கத்தில் அமர்ந்துருக்கிறதுனால இது ஏதோ வேலையத்து போய் ஒரு பேசிகிட்டு இருக்கிறா, நம்மளும் வேலையத்து போய் கேட்டுட்டு நினைப்பீங்க. ஆனால் பலருக்கும் இதுதான் இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. இதை போல் நிறைய பேர் இருக்காங்க. கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு, எல்லாருக்கும் வீட்டில் கல்யாணம் ஆகி அந்த பிரச்சனைகள் தான் எல்லா வீடுகள்லையும். அப்போ இந்த சத்சங்கம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது பாண்டவர்கள் தரப்பில் தர்மன் சொல்கிறார், நான் வெற்றி பெற்றதாகவே கருதவில்லை, இந்த போரில் நான் வெற்றி பெற்றதாகவே நினைக்கல அப்படிங்கிறார். ஏன் தர்மர் இப்படி சொன்னார்? தர்மர் ஏன் நான் அந்த போரில் நான் வெற்றி பெற்றதாகவே நான் நினைக்கல, இதெல்லாம் ஒரு பெரிய வெற்றியா அப்படின்னு ஏன் அவர் சொல்கிறாருன்னா, இந்த ஒட்டுமொத்த பாரத போருக்கும் காரணம் ஒருத்தனுடைய ஈகோ, ஒரே ஒருத்தனுடைய பிடிவாதம், ஒரே ஒருத்தனுடைய கெட்ட குணம், அவனுடைய சுயநலம். அவன் ஒரே ஒருத்தனுடைய சுயநலத்தால், கெட்ட எண்ணத்தால், ஒருத்தனுடைய பிடிவாதத்தால் இத்தனை லட்சம் உயிர்கள் போயிருக்கு. இது வெற்றியா? இது வெற்றியே கிடையாது. ஒருத்தனை கொண்டிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனால் அன்றைக்கு ஒட்டுமொத்த சமூகத்தையும் நாம் அழித்து வைத்திருக்கிறோம். அதனால் எனக்கு இது பெரிய வெற்றியாக தெரியவில்லை அப்படின்னு தர்மர் சொல்கிறார். அப்போ தர்மர் சொன்னது நியாயம் தானே? தர்மர் சொன்னது நியாயம் தானே? பாண்டவர்கள்ட்ட இருந்து பாரத தேசத்தை பறித்தெடுத்த போது துரியோதனன் ஆண்டு கொண்டிருந்த இந்திய நிலப்பரப்பு எவ்வளோ தெரியுமா? இப்போ இருக்கிற இந்தியா கிடையாது, அது மகாபாரதம்.
அந்த பாரதம் ஆப்கானிஸ்தானில் தொடங்கி தற்போது நாம் பிரித்து கொடுத்த பாகிஸ்தான், நேபாளம், இலங்கை, பங்களாதேஷ், மியான்மர், அப்போ பர்மா, மியான்மர், இவ்வளவு எல்கைகளை கொண்டது அன்றைய பாரத தேசம். அதுக்கு முன்னர் கம்போடியா வரைக்கும் பறந்து விரிந்திருக்கு நம்முடைய பாரத தேசம். அது அகண்ட பாரதம், அகண்ட பாரதம். இப்போ இருக்கிற தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம் எல்லா இடத்துலையும் ஹிந்து ஆலயங்கள் இப்போ இருக்கு. நீங்கள் கம்போடியாவில் ஒரு காட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த காட்டில் ஒரு ரிவரில் கூட்டிகிட்டு போவோம். நம்ம காளிகேசன் இருக்குல்ல, அந்த ரிவரில் அப்படி கூட்டிகிட்டு போவோம். காடு, அந்த காட்டு ரிவரில் போச்சுல ஒரு மலை இருக்குது அந்த காட்டுக்குள்ளே. அந்த மலையில் ராமாயண காட்சிகள் எல்லாம் செதுக்கி வச்சுருக்கான். இந்த காட்டுக்குள்ளே இருக்க மலையில் ராமாயண காட்சிகள் அழகாக செதுக்கி வச்சுருக்கான். அவ்வளவு தூரம் பறந்து விரிந்தது. அத்தனை தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தான் துரியோதனன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தூதுவனாக போன போது கெஞ்சி கேட்கிறார். யார்ட்டெல்லாம் போய் கேட்டார், தூது எங்கெல்லாம் போனார். மகாபாரதத்தில் துரியோதனனுடைய அரண்மனையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவமானப்படுத்தப்பட்டார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உள்ளே போகிறப்ப எழும்பவே இல்லை, துரியோதனை எழுந்திருக்கவே இல்லை. குருஜி பேண்ட் சட்டை போட்டு வந்தால் அங்கேயே சிலர் எழுந்திருக்கிறதில்லை. என்ன ஒரு பேண்ட் சட்டை போட்டு வர, இதில் இப்போ என்னத்தை எழும்புறது, வேறு வேலை இல்லை. இது மாதிரி காவி வேஷ்டி கட்டிட்டு வந்தால் எழும்பலாம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அரண்மனைக்குள்ளே வரப்போது நிறைய பேர் எழும்பலை, அப்படியெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கெஞ்சி கேட்கிறார், துரியோதனா, பாண்டவர்கள் சத்திரியர்கள், அவர்கள் நாட்டை ஆள்வதற்கு தகுதியானவர்கள். பாண்டவர்கள் சத்திரியர்கள், அவர்கள் நாட்டை ஆள்வதற்கு தகுதியானவர்கள். நீ ஒத்துக்கொண்டபடி, அதாவது அவர் கேட்கறது நீ சூதாட்டத்துக்கு முன்னாலும் ஒத்துக்கொண்டபடி நீ காட்டுக்கு போயிட்டு வந்தா நான் தரேன்னு சொன்னேன். அவங்க காட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு, நீ சொன்னபடி அவன் காட்டுக்கு, அப்போ நீ பேசினபடி கொடுக்கணும் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னப்போ முடியவே முடியாது அப்படின்னா. அப்போது கிருஷ்ணர் பல்வேறு தரப்பு பேச்சு கட்டங்களுக்கு பிறகு மீண்டும் கேட்கிறார், துரியோதனா, அவர்கள் சத்திரியர்கள், நாட்டை ஆள்வதற்கு தகுதியானவர்கள், ஒரு 5 கிராமங்களையாவது கொடுன்னு கேட்கிறார். எவ்வளவு? வெறும் 5 கிராமங்களையாவது கொடு. ஆளுக்கு ஒரு கிராமத்தை வச்சு ஆண்டுட்டு போட்டு, கிராமம்னா ஒரு சரக்கு விழா, ஒரு கீழே சரக்கு விழா, ஒரு கண்ணங்குளம், ஒரு வல்லங்குமாரோளம், இவ்வளோ ஆளுக்கு ஒரு கிராமங்களையாவது கொடு. அப்போது துரியோதனன் சொன்ன பாயிண்ட், ஒரு குண்டூசி நிலம் வழங்க மாட்டேன். எவ்வளோ அளவு? ஒரு குண்டூசி அளவு நிலம் கூட வழங்க மாட்டேன். இப்போது பகவான் கிருஷ்ணர் சொல்லுவார், பெரிய போர் வரும், பரவாயில்லையா, அடப்போய நாங்கள் பார்க்காத போரா, பல லட்சம் உயிர்களை இழக்க வேண்டியிருக்கும், பரவாயில்லையா, அதெல்லாம் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். உன்னுடைய இனமே அழிந்து விடும், பரவாயில்லையா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம். 5 பேர், நாங்கள் 101 பேர், எங்களுக்கு தெரியாதா, அதெல்லாம் நீ என்ன பிடுங்கணுமோ பிடுங்க அப்படின்றான். பகவான் எல்லா எச்சரிக்கையும் கொடுத்த பிறகு கடைசி கட்டமாகத்தான் பாரத போர் நடந்தது. இந்த பாரத போரில் கழுகு தின்னும் பிணங்களும் ஊரே நாரி நாற்றம் எடுத்த அளவுக்கு பிணங்கள் குவிந்தன. பாரத போரின் முடிவிலே வெறும் 3 பேர் தவிர துரியோதனின் சரப்பில் அத்தனை பேர் இறந்தார்கள். யாரெல்லாம் இறந்தார்? பீஷ்மர், துரோணாச்சாரியார், எல்லோரும் இறந்தார்கள். 3 பேர் மட்டும் இறக்கவில்லை. யாரெல்லாம்? துரியோதனின் தரப்பிலிருந்து மனம் மாறி கிருஷ்ணரிடம் போன அவருடைய சித்தப்பா விதுரர், அவருடைய தந்தை, தாய், இந்த 3 பேரை தவிர எல்லோரும் மாண்டனர். பாண்டவர்கள் தரப்பிலும் ஏகப்பட்ட இழப்பு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பாண்டவர்கள் தரப்பிலும் ஏகப்பட்ட இழப்புகள் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இதில் ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது? ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது? ஏன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் போய் கேட்ட பிறகு கூட துரியோதனனுக்கு ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை எப்படி வருது? இதை நம்முடைய பாகவதத்தில் அழகாக சொல்கிறாங்க. எஜ் ஆஜ்ரதி சிரேஷ்டம் அப்படின்றார். எஜ் ஆஸ்ரதி சிரேஷ்டம் அப்படின்னா, ஒரு தலைவன், ஒரு குரு எங்கே சரியில்லையோ அங்கே ஒட்டுமொத்த தேசமே சரியில்லை அப்படிங்கிறார் பாகவதம். ஒரு குருவோ ஒரு தலைவனோ எங்கே சரியில்லையோ ஒட்டுமொத்த மாநிலமோ மாவட்டமோ தேசமோ அதுவே சரியில்லை.
ஒரே ஒரு தலைவன் சரியில்லை என்றால் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் இழப்பு. எத்தனை லட்சம் ஜனங்க இறந்தாங்க பாரத போரில்? அப்போ ஒருத்தனால தானே, இந்த ஒருத்தனால தானே இவ்வளோ இறக்குறாங்க. சாணக்கிய விதி என்ன சொல்லுது தெரியுமா? சாணக்கியர் யாரு? சாணக்கியர் மிகப்பெரிய அரசியல் தத்துவங்களை எழுதிய மாபெரும் ஞானி சாணக்கியர். அவர் சொல்றாரு, ஒரு தலைவன் சரியில்லை அப்படிங்கிறத விட ஒரு தந்தை சரியில்லைன்னு வைப்போம். எந்த வீட்டில் எந்த ஒரு தந்தை நிறைய கடனை இழுத்து வச்சுட்டு, ஒரு பையனுக்கு கடனை இழுத்து வச்சு, ஊரெல்லாம் பிரச்சனை இழுத்து வச்சு, உலகம் சண்டை இழுத்து வச்சுட்டு போறானோ அவன் எதிரிங்கிறார். அவன் எதிரி. எந்த ஒரு தாய் சரியில்லையோ, எந்த ஒரு தாய் விபச்சாரியோ, எந்த ஒரு தாய் நடவடிக்கை சரியில்லையோ அவள் மகனுக்கு எதிரி. எந்த ஒரு சகோதரனோடு உடன்பட்டு போகவில்லையோ, சகோதரனுக்கு எதிராக நிற்கிறானோ அவன் எதிரிங்கிறான் சாணக்கிய எதிரி. ஒரு மகன் எங்கே தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலையோ, தாய் தந்தைக்கு எதிராக இருக்கிறானோ, ஊரெல்லாம் பழி சொல்றானோ அவன் எதிரிங்கிறான் சாணக்கிய விதி. நீங்க அவன்கிட்ட பாசத்தை காட்டுறது வீண், அது எதிரி. அப்போ தலைவன் மட்டும் இல்லை, எஜ் ஆஸ்ரதி சிரேஷ்டம்ன்றது தலைவனுக்கு மட்டும் இல்லை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சேர்த்தா சாணக்கிய விதின்னு சொல்லுது. இது எதிரி. உன் தந்தை அல்ல, உன் தாய் அல்ல, உன் சகோதரன் அல்ல, இது எதிரி. எதிரியோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இவர் சாணக்கிய விதி 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னது இப்போ இருக்கா இல்லையா? வீட்டுக்கு வீடு எல்லா வீட்லையும் இருக்கு, எல்லா வீட்லையும் இருக்குல்ல. இப்போ இது என் பிள்ளை இல்லை, அந்த பிள்ளை இந்த பிள்ளை, எல்லாமே இந்த மாதிரி எதிர்ப்பு தானே, எதிரி தானே. அடுத்தது, ஒரு நாடோ ஒரு வீடோ ஒரு நிறுவனமோ தழைத்தோங்கணும்னா 4 தூண்கள் முக்கியங்கிறது நம்முடைய பாகவதம். 4 தூண்கள் இது. ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை இது மாதிரி ஒரு யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலாக இருக்கலாம். இதற்கு 4 முக்கியமான விஷயங்கள் தான். இது 4 தூண்கள் அப்படின்னு பாகவதம் சொல்லுது. ஒரு தூண் எது? தூய்மை. தூய்மை முதல் தூண். தூய்மை மீன்ஸ் இந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை, இந்த இடத்த சுத்தப்படுத்துறது இல்லை. இன்னைக்கு நேற்று சத் சங்கத்தில் புலம்பிக்கிட்டு இருந்தேன், ஐயோ பாருங்கள் சாமி இருக்காரு, இங்கெல்லாம் க்ளீனே பண்ணலை, ஒட்டடையாக இருக்குது, இங்கெல்லாம் வலையாக இருக்குது, இங்கெல்லாம் ஒரே அழுக்காக இருக்குது, எல்லாம் தூசாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்ரீபிரியா, நீ எல்லாரையும் ஒரு நாள் அசம்பிள் பண்ணவை, எல்லோரும் வந்து கொஞ்சம் க்ளீனிங் பர்பஸ்லாம் பண்ணுவோம், சாமிக்கு புனித சேவை பண்ணுவோம் அப்படின்னேன். உடனே பகவானுடைய பரம பக்தர் ஸ்ரீபிரியாவோட கணவர் நடராஜன் ஒரு படி மேலே போய் இன்னைக்கு காலையில் அவருடைய நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்த பையங்களெல்லாம் கொண்டு வந்து ரொம்ப அற்புதமாக மத்தியானத்துக்குள்ளே எல்லாம் ஃபேன் இதெல்லாம் தொடச்சி நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு போயிட்டார். இது பகவான் மேலே இருக்கிற ஒரு பரிசுத்தமான பக்தி. எதுக்கு குருஜி கவலைப்படுறீங்க? நான் இருக்கேன், பார்த்துக்கலாம். இது தவிர எதுனாலும் சொல்லுங்கள், நம்ம பையன்மாரை விட்டு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தயங்காதீங்க. நேரத்தான் புலம்பிட்டு இருந்தேன், நமக்குன்னு ஒரு ஆள் இல்லையே, உதவிக்கிட்டு ஒரு ஆள் இல்லையே, கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினச்சப்போ நடராஜன் ஓடி வந்து உதவி பண்ணிட்டாப்புல. நடராஜன் இந்த மாதிரி உதவி பண்ணுறவருக்கு கடவுளும் உதவி பண்ணணும், அப்போ தான் அவரும் ஓடி வந்து உதவி பண்ண முடியும். தூய்மைங்கிறது இந்த இடத்தோட தூய்மை மட்டும் இல்லை, அகத்தூய்மை. அந்த அகத்தூய்மை ஒரு தலைவனுக்கு இருந்தால் மட்டுமே அந்த ஒரு தூணாக இருந்து இதை தாங்கி பிடிக்க முடியும். அடுத்தது அந்த தலைவனுக்கு இருக்க வேண்டியது இரக்கம். இரக்கம் இருக்கணும். சின்ன குழந்தைகிட்டையும் இரக்கம் இருக்கணும். இங்கே வரக்கூடிய நமக்கு எதிராக இருந்தால் கூட அவங்க மேலே நமக்கு ஒரு இரக்கம் இருக்கணும். எல்லோருக்கிட்ட ஒரு இரக்கம் இருக்கணும். அந்த இரக்கம் இல்லாவிட்டால் அந்த ஸ்தாபனம் வளராது. அடுத்ததாக கருணை. கருணை இருக்கணும், எல்லார் மேலே கருணை இருக்கணும். கருணைங்கிறது இறைவனிடம் வேண்டுவது, எப்போதும் பிற நலனுக்காக வேண்டுவது, இது கருணை. இங்கே நம்மளுடைய யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் கூட சில பழக்க வழக்கங்களை நாம் கொண்டு வரணும். நான் இப்போ அந்த பக்கம் போய் நிற்கிறச்ச இந்த மியூசிக் அங்கே கேட்கவே இல்லை. பானுங்க இருக்கா, பானுவோட குரல் அங்கே வர கேட்குது. நீங்கள் அடிக்கிற அந்த ஜால்ரா சவுண்ட் அங்கே கேட்குது. இந்த ரெண்டும் தான் அங்கே வர கேட்குது. அப்போ இந்த பக்கத்தில் இருக்க வீடுகளுக்கு எல்லாம் அந்த மியூசிக் கேட்காது. நீங்கள் அடிக்கிற அந்த ஜால்ரா சவுண்டு நங்குன்னு அங்கே வர கேட்குது, நீங்கள் பாடுறது அங்கே வர கேட்குது. அதனால தான் நான் சொன்னேன், சிங்க்ரனைஸ் ஆகணும் ஒன்றுக்கு ஒன்று, இல்லைன்னா வெளியே இருந்து கேட்குறதுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கும், ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால தான் இந்த ஜால்ரா தட்டுறதை நீங்கள் கரெக்டாக தட்டுங்க அப்படின்னு நான் சொல்கிறது. அது அங்கே வர கேட்குது. இந்த மியூசிக் இங்கே மட்டும் தான் கேட்குது, அங்கே கேட்கல. அதனால தான் இந்த மெட்டல் சவுண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ரொம்ப பாசிட்டிவானது. அப்போ இனிமேல் இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் நான் இந்த மியூசிக் போடுறத கரெக்ஷன் பண்ணுறதுனால நீங்கள் யாரும் அதை தப்பாக எடுத்துக்கூடாது.
ஏதோ இவர் பெரிய ஞானஸ்தை மாதிரியும் நம்மெல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி ஒரு கூட்டத்தில் வச்சு நம்மளை கேவலப்படுத்தாரு அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. நாம் ஒரு காலத்தில் இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார கூடியில் 5 பேர் 6 பேர் உட்காந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு மினிமம் ஒரு வாரத்துக்கு 20 பேர் 25 பேர் வராங்க. ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் 100 பேர் 120 பேர் 150 பேர் வராங்க. இனி இப்போ நம்ம வெவ்வேறு இடங்களுக்கு போகிறோம். அன்றைக்கி PK சுந்தரராஜன் சார் வீட்டுக்கு போகிறோம், நிறைய பேர் வருவோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இவங்க திடீர்னு வருவாங்க. வரப்போ நம்ம ஆளுக்கு ஒரு தாளம் போட்டுட்டு இருந்தோன்னு வைங்க, ஐயே என்னது இது கேட்க சகிக்க மாட்டேங்குன்னு அவங்க நினைப்பாங்க. அப்போது வெளியே உள்ளவங்க இங்கே வரதுக்குள்ள அதில் வேற PK சுந்தரராஜன் சார் எவ்வளோ புகழ்ச்சியாக நம்மளை பற்றி அங்கே சொன்னார். ஆஹா ஆஹான்னு புகழ்ந்து சொன்னார். அந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார கூடியில் எப்படி பண்ணுறாங்க தெரியுமா ஐயா? அவங்க தலைவரை வேற வச்சுட்டு சொல்கிறார். அவங்க முக்கியமாக பகவானுடைய பாதத்திற்கும் நாமத்திற்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. என்னோடு பணிபுரிந்த ஒரு சீனியர் சிட்டிசன் அவர் என்கிட்ட சொல்லுவார், நான் இறக்கும் தருவாயில் பகவானுடைய திரு பாதங்களை பார்த்து கொண்டே அவருடைய திரு நாமத்தை கடைசியாக யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுராயான்னு அதை தான் நான் கடைசியாக உச்சரிச்சிருக்கணும், அதோட உயிர் பெறணும்னு சொல்கிறாரு. இந்த 2 கான்செப்டையும் தான் இந்த யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார கூடியில் அவங்க கொண்டாடுறாங்க. ஐ லைக் தட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிச்சயமாக இது யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார கூடியில் எங்கேயோ வளர்ச்சி பெற போகுதுன்னு சொன்னாரா இல்லையா அன்னைக்கு? அப்போ இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார கூடியில் எனக்காக இல்லை, உங்களுக்காக நீங்கள் எல்லோரும் சில பழக்க வழக்கங்களை கிரியேட் பண்ணுங்க. இந்த கேம்பஸுக்குள்ளே வந்த பிறகு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சா கூட நமஸ்காரம் யோகி ராம் சுரத்குமார் சொல்ல படிக்கணும். மற்ற சென்டர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா எதிரியாக இருந்தாலும் சரி, இங்கே எதிரியே கிடையாது, எல்லோரும் பகவானுடைய பக்தர்கள் தான். வாங்க, எல்லோரும் பகவானுடைய பக்தர்கள் தான். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் யோகி ராம் சுரத்குமார், நமஸ்காரம் யோகி ராம் சுரத். அவன் திரும்ப சொல்கிறாங்க சொல்லலை, தட் இஸ் நாட் ஆஃப் அவர் பிஸ்னஸ். நாம் பகவானுக்கு நமஸ்காரம் சொல்கிறோம். நமஸ்காரம் யோகி ராம் சுரத்குமார், நமஸ்காரம் யோகி ராம் சுரத்குமார். இந்த 2 வார்த்தையும் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். வெள்ளைக்காரன்கிட்ட போனீங்கன்னா அவன் ஒன்று கெட்டி பிடிச்சி கன்னத்தில் கிஸ் பண்ணுவான். ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் கெட்டி பிடிச்சி ஒரு கிஸ் பண்ணுவான். இல்லைன்னா கையை பிடிச்சி குலுக்குவான். ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் அவங்க கலாச்சாரம். நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறப்போ நமஸ்காரம் யோகிராம் சுரத்குமார்னு சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும்ல. அடுத்தது குருவை நமஸ்கரிக்க வேண்டும். முதல் முறை பார்க்கும்போதே குருவை நமஸ்கரிக்க வேண்டும். அடுத்ததாக 3வதாக பகவானுடைய திரு பாதத்தை முதலில் வணங்க வேண்டும். அவருடைய பாதத்தை தான் முதலில் வணங்க வேண்டும். பிறகு எல்லாமல்ல எம்பெருமான் யோகிராம் சுரத்குமாரை வணங்க வேண்டும். அதற்கு பிறகுதான் உங்கள் பணிகளை பார்க்கணும். எப்போதும் நாமம் சொல்லிட்டு இருக்கணும். இன்னைக்கு மத்தியானத்துலேருந்தே நான் நாமம் சொல்லிகிட்டே தான் அவ்வளோ வேலையும் பார்த்தேன். யாரெல்லாம் லக்ஷ்மி எல்லாம் அன்றைக்கி நேரமே வந்துட்டாப்புல 3 மணிக்கு. அப்போ எல்லோரும் பார்த்து நாமத்தை சொல்லிகிட்டே நம்ம வேலையை பார்க்கணும். இங்கே வரதே நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கிறதுக்கு தான் வரும். அப்போ இந்த கலாச்சாரங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். வெளியிலேருந்து யாரும் வந்தால் கூட நமஸ்காரம் யோகிராம் சுரத்குமார் வாங்க உட்காருங்க. அந்த செருப்புகளை கரெக்டாக அடுக்கி போடணும். வெளியே வைக்கிற வெஹிக்கிள்ஸை கரெக்டாக அடுக்கி வைக்கணும். இந்த மாதிரி நிறைய டிசிப்ளின்ஸை வி மஸ்ட் ஃபாலோ தட். அப்போ அடுத்தது கருணை, அதற்கு பிறகு தான் கடவுள் நம்பிக்கை, இறையின் மீது பக்தி. இந்த 4 தூண்கள் தான் ஒரு ஸ்தாபனத்தை வளர்க்கும். நாம் ஏன் திருப்பி 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 ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி டிசிப்ளின்ஸை கரெக்டாக கொண்டு வாங்கன்னு ஏன் சொல்கிறோன்னா, நவ் டேஸ் இன்னைக்கு பாரத தேசத்தில் 97% ஜனங்கள் நான்வெஜ் பிரியர்கள். 97%. பாக்கி 3%, அதுவும் வட இந்தியாவில் தான் இருக்குது, தென்னிந்தியாவில் கிடையவே கிடையாது. வட இந்தியாவில் தான் நிறைய பேர் வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை? 97 பேர் சாப்பிட்டு போகிறாங்க, 3 பேர் சாப்பிடல. நீங்கள் சாப்பிடல, பொத்திட்டு பேசாமல் இருங்க. நாங்கள் சாப்பிட்டு போகிறோம், உங்களுக்கு இல்லை. மீன் கடைக்கு போனால் நீங்கள் வெளியே இல்லைங்க, நாங்கள் உள்ளே போய் சாப்பிட்டு வருவோம். இறைச்சி கடைக்கு போனால் நாங்கள் இறைச்சி தின்னோம், நீங்கள் வெளியே நில்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் சாப்பிடல. சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த 97% ஜனங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ உனக்கும் அந்த பாதிப்பு உண்டு. எப்படி கதவுகள் ஜன்னல்கள் அடைக்கப்பட்டு குளிரூட்டப்பட்ட ஒரு அறையில் ஒரு ஆள் உட்கார்ந்து புகை பிடிச்சிக்கிட்டு இருந்தா கூட இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் எப்படி அது நுரையீரலை பாதிக்குமோ, அதே போல சுத்தி இந்த சுடுகாட்டு பிணங்களை தின்கிற ஜனங்கள் இருக்கும்போது அந்த பாதிப்பு உனக்கும் உண்டு அப்படிங்கிறது சாஸ்திரம். இந்த பாதிப்பு நாம் உண்கிற புலாலில் மட்டும் இல்லை, தீய எண்ணங்களை ஏன் நம்ம ஒழிக்கிறதுக்கு ஒவ்வொரு சத்சங்கம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். போட்டி வேண்டாம், பொறாமை வேண்டாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனோம். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த எனர்ஜி உங்களிடம் அடைந்து கிடக்கிற இந்த நெகட்டிவ் எனர்ஜி இந்த இடத்தில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை தாக்கும். உனக்கு என்ன வேணும்?
என்ன வேணும்? உருண்டுக்கிட்டே வர என்ன வேணும்? அப்போது இந்த நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியை குறைக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறது, இங்கே இருக்கக்கூடிய அந்த 3 மணி நேரம் இறை சிந்தனையோடு, பாசிட்டிவ் சிந்தனையோடு, நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு எல்லோரும் இங்கே அமர வேண்டும் நம்ம சொல்கிறது. இங்கே வேடிக்கை பார்க்குறதுக்கோ இல்லை வேடிக்கை காட்டுறதுக்கும் யாரும் இல்லை. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறது ஒன்றும் இல்லை. இங்கே இறைவனின் மீது நம்பிக்கை இருந்தால் எல்லோருக்கும் நல்லது நடக்கும், அவ்வளோதான். அப்போ இந்த 4 தூண்கள் நமக்கு முக்கியமாக உள்ளது. இந்த சவுனக முனிவர் கேட்டார், தர்மன் இப்போ எப்படி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கான்னு. அவர் யார்கிட்ட கேட்டாருன்னா சூக்த முனிவர்கிட்ட கேட்டார். அந்த சூக்த முனிவர் இப்போ பதில் சொல்கிறார், தர்மன் எப்படி நாட்டை ஆள்கிறான் அப்படின்னு இந்த சூக்த முனிவர் சொல்கிறார். அவர் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். இப்போ நீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? எப்போ போன ஆட்சி இப்படிலாம் நடந்தது அட்டகாசம், இப்போ புது ஆட்சி வந்திருக்குப்பா எப்படிப்பா இருக்குன்னா, ஐயோ இப்போ அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க, இதை கரெக்ட் பண்ணிட்டாங்க, இப்போ அதை சரி பண்ணிட்டாங்க, இந்த ரோடை போட்டாங்க, அந்த பிரச்சனைலாம் சரி பண்ணிட்டாங்க, இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லை, அந்த பழைய கேஸ் இருந்தில்ல அதெல்லாம் பார்க்குறாங்க, அந்த ஊழலை விசாரிக்கிறாங்க, இந்த ஊழலை கேட்குறாங்க, எல்லாம் சொல்லுவீங்கல்ல. ஆனால் அந்த சூக்த முனிவர் ஒரே வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? தர்மர், மகாபிரபு தர்மர் கிருஷ்ணரை உணர்ந்திருக்கிறார், ஸ்ரீ கிருஷ்ணரை உணர்ந்திருக்கிறார். இந்த ஒரு பாயிண்ட்ல அடிபட்டு போச்சு. ஆனால் கடைசியில் இன்னொரு பாயிண்ட் சொல்லுவார். நீங்க எப்போ பகவான் யோகி ராம் சரத்குமாரை உணர்ந்திருக்கிறீர்களோ அந்த இடத்துல தவறே நடக்காது. அந்த இடத்துல தவறே நடக்காது. இப்போ சில மாநிலங்களில் ஏன் தவறு நடக்குது? இறை நம்பிக்கை இல்லாத ஆட்சியாளர்கள், கடவுள் நம்பிக்கை கிடையாது. அப்போ அந்த மாநிலத்தில் எல்லா பிரச்சனையும் நடக்கும். அப்போ அவர் சொல்றார், தர்மன் ஸ்ரீ கிருஷ்ணரை தெய்வம் என உணர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த தெய்வம் என உணர்வதால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்? தெய்வம் என உணரல, பகவான் யோகி ராம் சரத்குமார் நாம தெய்வம் என உணரலைன்னா என்ன நடக்கும்? எனது அன்பான எம்பெருமான் யோகி ராம் சரத்குமாருடைய கருணை மலையில் நிறைந்திருக்கிற பக்தர்களே, இறைவன் நம்முடைய முன் ஜென்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ப, நம் முன்னோர்கள் செய்திருக்கிற கர்ம வினைகளுக்கு ஏற்ப நம்மை மீண்டும் ஒரு வாய்ப்பு தந்து மானிட பிறவியாக எடுத்து இந்த பூலோகத்திற்கு அனுப்பும்போது 2 சாய்ஸ் உங்களுக்கு தர்றேன். நான் என்னோட குழந்தைகளை வளர்க்குறப்போ எப்போவுமே அதுகளை அடித்ததில்லை. சின்ன வயசுலேருந்து என் பிள்ளைகளை அடிக்க மாட்டேன். ஏன்னா நான் அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன், மரண அடி வாங்கியிருக்கேன். அந்த மரண அடி தான் ஒரு காலத்தில் கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருந்தது. ஏன்னா ஒரு காலத்தில் அடி வாங்கி வாங்கி இப்போ என்ன, நீ எதை எதிர்பார்க்குற? நல்லவனாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நல்லவனாக இருக்க மாட்டேன், அடி பார்ப்போம். அப்படி அந்த ஆப்போசிட் மனப்பான்மை வந்துட்டு, அப்போ நான் அவ்வளோ அடி வாங்கினதுனால இந்த பிள்ளைகளை அடிக்கக்கூடாது பார்ப்போம். அப்போ இந்த குழந்தைகளுக்கு 2 ஆப்ஷன் தான். 2 பேரும் காரில் கூட்டிகிட்டு போகிறப்ப, மக்களே இதுதான் சரவணா செல்வரத்னம், சிரிச்சிட்டு இருக்காருல்ல, இவர் தான் சரவணா செல்வரத்னம், இவர் பாத்திரம்லாம் சுமந்து விற்றாரு, அப்புறம் இப்போ பெரிய பணக்காரர் ஆகிட்டாரு. இந்த விஜிபி கோல்டன் பீச் இருக்குல்ல, இவர் வந்து திருநெல்வேலிக்காரரு, இவர் வந்து முதல்ல ரேடியோலாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் விற்றுக்கிட்டு இருந்தார். இப்படி ஒவ்வொரு கதைகளாக சொல்லிக் கொடுப்பேன். அவங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுப்பேன். மக்களே இப்படி ஒரு வழி இருக்குது, இந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா இவ்வளோ சிரமங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு போயிட்டீங்கன்னா கடைசியில் எண்டு இப்படி இருக்கும். இல்லை இன்னொரு வழி இருக்குது, போகிறதுக்கு நல்ல ஜாலியாக இருக்கும், ஆடி பாடி போகலாம், ஆனால் எண்டு இப்படி இருக்கும். இந்த 2ல் எது முக்கியமோ நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்கன்ட்டு இந்த 2 ஆப்ஷன் கொடுப்போம். அப்போது அந்த குழந்தை கெட்டு போகல, நல்லா தான் வந்திருக்கு. இதே போல் இறைவன் நமக்கு 2 ஆப்ஷன் தரான். என்ன ஆப்ஷன்லாம்? 2 நாமெல்லாம் நடிகர்கள் சொல்லல, கண்ணதாசன் ஒரு பாட்டில் பாடுவார், ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதானே கண்ணா, ஆசையெனும் தொட்டிலே ஆடாதானே கண்ணா. அந்த பாட்டில் தான் இன்னொரு பாயிண்டோட சொல்லுவார் கண்ணதாசன், காலில் விலங்கை பூட்டி விட்டு அதை கடமை கடமை என அழைத்தோம்பர். நம்மளே காலில் ஒரு விலங்கை போட்டுக்கிட்டு ஐயோ கடமை, இது இப்போ அவன் காலில் விலங்க போடுறதில்ல, அடுத்த பொம்பளை கழுத்தில் விலங்கை போட்டுக்கிட்டு ஏன் கடமை, இது ஏன் கடமை, இது ஏன் கடமைன்னு அலைஞ்சிக்கிட்டு தெரியுறோம் பார் கண்ணதாசன். அப்போது ஆட்டுவித்தால் ஆடுறோம் யார் ஒருவர், நம்மளை ஆட்டுவிக்கிறான் இறைவன். 2 மேடைகள் உங்களுக்கு வழங்குகிறான். ஒன்று மாயை என்கிற மேடை, இன்னொன்று யோக மேடை. யோக மேடை, மாய மேடை. இந்த மாய மேடையில் என்ன நடக்கும்? நடிக்கிற நடிகர்கள், மாய மேடையில் நடிக்கிற நடிகர்களுக்கு என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? மாய மேடையில் நடிக்கிற நடிகர்களுக்கு என்ன நடக்கும்? இதுதான் எங்கள் அப்பா, இதுதான் எங்கள் அம்மா, என் மேலே என்ன பாசம் தெரியுமா, இதுதான் என் பொண்டாட்டி என்ன பாசம், வீட்டுக்காரர் தோசை தின்னாரா இட்லி தின்னாரான்னு கூட பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது.
நல்லா மூக்கு பிடிக்க தின்னுட்டு தலையோடு மூடிட்டு கடலை பார்த்துட்டு அப்படி உட்காந்து. அவர் நம்ம என் பொண்டாட்டி தெரியுமா, எவ்வளோ பாசம் தெரியுமா என் மேலே. இது என் மகா, நான் இல்லைன்னா என் மகா இல்லை, என் பையனாகும், நான் இல்லைன்னா என் பையன் இல்லை. இந்த இந்த மாய மேடையில் நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு எல்லாரும் யார் தெரியுமா, நம்முடைய பாகவதம் சொல்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாய மேடையில் நடிக்கிறவங்களுக்கு இது எல்லாம் சகுனிங்கிறாங்க. இந்த சகுனி என்ன பண்ணுவான் தெரியுமா, முரட்டு காளைன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் இவர் நம்ம சுருளிராஜன் ஒரு கேரக்டர் பண்ணுவார். சுருளிராஜன் வில்லன் ஜெய்சங்கர் கூடவே தான் இருப்பார். அவர் ஒவ்வொரு தடவை அந்த படத்தோட ஹீரோவோட செயல்களெல்லாம் அப்படி போட்டு கொடுப்பார். முதலாளி அவன் இப்படி பண்ணுறான் பார்த்துக்கோங்க, உங்கள் இதில் அதை தின்றான், இதை பண்ணுறான். இவர் உடனே கோவப்படுவார். இவர் வில்லை போட்டுறா விடுறான் பார். என்ன முதலாளி இப்படி சொல்லிட்டீங்க, அவனை விடக்கூடாது முதலாளி, அடிங்க முதலாளி, உதைங்க முதலாளிம்மா. இந்த முதலாளி என்ன நினைப்பான்னா, நம்ம வேலைக்காரன் எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறான், நமக்கு அழகாக அந்த வெளியே நடக்கிற தகவல்கள்லாம் போட்டு தந்து எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறான்னு சொல்லுவான், நினைப்பான். ஆனால் உண்மையிலே அந்த படத்தோட ஹீரோவுக்கும் இவனுக்கு அவன் சண்டை மூட்டி விடுறான். கடைசியில் அந்த ஹீரோ இவன் குடும்பத்தையே அழிச்சிடுவான். அப்போ தான் இந்த சுருளிராஜன் இந்த நின்று சிரிப்பான். என் குடும்பத்தை ஒரு காலம் நீ எப்படி அழிச்ச, இன்னைக்கு ஒன்று அழிச்சிட்டோம்ல. ஏன்னா இவன் உடம்புல தெம்பு இல்லை, இவன் உடம்புல அந்த அளவுக்கு பலம் இல்லை. அப்போது பலமான ஒருத்தனை தேடி கொள்வான். அதே போல் இது எல்லாம் சகுனின்றான். சகுனி கதை தெரியுங்களா உங்களுக்கு? சகுனி கதை தெரியுமா? சகுனிக்கு கூட பிறந்தவங்க நிறைய பேர். ஒரு விஷயத்தில் சுருக்கமாக சொல்லிடுறேன். அந்த துரியோதனுடைய குடும்பம் சகுனியினுடைய மொத்த வரையும் ஜெயிலுக்குள்ள அடைச்சிருவாங்க, எல்லாரும் கொல்ல சொல்லி. அதில் சகுனியோடு பிறந்த எல்லோரும் சாக போய் ஃபுட்டே கிடையாது, சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போது சகுனியோட அப்பா எல்லோருக்கும் வழங்கப்பட்ட மொத்த உணவையும் எடுத்து சகுனிக்கு மட்டும் கொடுத்து அவனை மட்டும் வளர்ப்பார். மற்றவங்க எல்லாம் ஒவ்வொருத்தராக சாவாங்க. அப்போ சகுனிகிட்ட சொல்லி வளர்ப்பார். இந்த நிலைக்கு காரணம் இவன், நீ ஒரு நாள் வளர்ந்து வரப்போ உங்களை விட்டுறாதன்னு சொல்லி வளர்ப்பார். இந்த சகுனி அதை வளர்ந்து வருவான். அந்த இறந்தவர்களுடைய எலும்பிலிருந்து தயாரித்து தான் அந்த தாயக்கட்டை கொடுப்பார். இந்த மறந்துடாத, என்னைக்கும் கையில் இது இருக்கணும். நம்ம குடும்பத்திற்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து காரணமே தான். அந்த சகுனி யார்கிட்ட போய் சேர்ந்தான்? துரியோதனன்கிட்ட போய் சேருவான். துரியோதனன்கிட்ட போய் சேர்ந்து துரியோதனன் கொஞ்சம் மனசு மாறி நல்லது செய்யலாம்னு நினச்சா கூட சகுனி விட மாட்டான். அட என்னப்பா நீ இவ்வளோ தூரம் சண்டை போட்டு நாட்டை கொடுக்க போகிறேன்ற, நாட்டை கொடுத்தப்புறம் அவனை கேவலமாக நினைக்க மாட்டான், கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டுவான். இதெல்லாம் சகுனி. இந்த மாயை மேடையில் நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாம் சகுனி. நம்மளை அப்படியே உசுப்பேத்தி ஏற்றி விட்டு கடைசியில் மேலே இருந்து கீழே விழப்போ விழுந்துட்டான், அடி நல்லா பட்டதோ, பரவாயில்ல, காலது முறிஞ்சா என்ன அப்படின்னு கேட்பான். இது மாயை மேடை. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் அப்படித்தான். இந்த மாயை மேடையில் நீங்கள் வாழ்கிறப்போ கோபம், தாங்க முடியாத கோபம். இந்த கோபத்தை நம்முடைய பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, கோபம் என்பது எதிரியை கொல்லணும்னு நீங்கள் கோபப்படுறீங்க, எதிரியை கொல்வதற்காக நீங்கள் விஷம் அருந்துகிறீர்கள். எதிரியை கொல்ல வேண்டும் என்கிற வெறியில் நீங்களே விஷம் குடிச்சுக்கிறீங்க. எதிரியை கொல்றீங்களோ இல்லை, நீங்கள் செத்து போயிருவீங்க. கோபம் என்பது உங்களை கொல்லும் விஷம், எதிரியை கொல்ல போகிறதே இல்லை. கோபம் என்பது உங்களை கொல்லும் விஷம் அப்படிங்கிறது நம்முடைய பாகவதம். இதெல்லாம் மாயை மேடையில். இந்த மாயை மேடை இல்லாமல் இந்த ஞான மேடைன்னு ஒன்று இருக்கு, அதில் வாழ்கிறவங்க எப்படிப்பட்ட நடிகர்களாக இருப்பாங்க? அதுதான் சொல்கிறார். தர்மர் ஸ்ரீ கிருஷ்ணரை உணர்ந்து இருக்கிறார். இப்போது இந்த மாயை மேடையில் வாழ்கிற ஜனங்களை விட இந்த ஞான மேடையில் வாழ்கிறவன் என்ன நினைக்கிறான்? எல்லாமே பகவான்ப்பா. இங்கே நம்மள்கிட்ட நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய பிரச்சனைகள். அவங்க இப்படி, இவங்க அப்படி, அவங்க எப்படி, அவங்கள அப்படி சொல்லுங்கள், இவங்களை இப்படி சொல்லுங்கள். எந்த பக்கம் காதை திருப்பாமல் அடியன் என்ன சொல்லுவோம்? இங்கே வரவங்க எல்லாம் பகவானோட அனுமதியோடு வராங்க. பகவானுடைய அனுமதி இல்லாமல் யாரும் இங்கே வர முடியாது. அப்போது இங்கே யார் வரணும் யார் வரணும்னு பகவான் தீர்மானிப்பார். யாரும் இந்த இடத்துக்கு ஒரு கெட்ட பேர் யாரும் உண்டாக்க முடியாது. அது அப்படி நடந்தாலும் பகவானுடைய விளையாடல். பகவானை உணர்ந்த இடம் ஞானம். இங்கே நடக்கிறது எல்லாமே பகவானுடைய கருணையால் தான் நடக்குது. இங்கே நடக்கிறது எல்லாமே பகவானுடைய கருணை தான். அவர் கருணை இல்லாமல் இங்கே ஒரு விஷயம் கூட நடத்த முடியாது. அப்படிங்கிறது தானே ஞானம். நம்ம நேற்று பேசணும் இல்லையா, நாம் நேற்று முளைச்ச காலம். ஆனால் அவ்வளவு முன்னோர்கள் முன்னால் அவங்க 35 வருஷமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக நமக்கும் ஒரு மேடை கிடைக்கிறது. இதான ஞான மேடை.
எங்கே பகவானை உணர்ந்து பகவானை தரிசித்து பகவானே எல்லாம் நடத்துகிறார், நாம் எல்லோரும் அவருக்கு உட்பட்ட நடிகர்கள், அவர் அமைத்திருக்கிற மேடையில் நாம் நடித்து கொண்டிருக்கிறோம், நம்மை 2 நூலை கட்டி அவர் தான் ஆட்டுவித்து கொண்டிருக்கிறார், அவர் ஆட்டுவிக்கிறார், நம்ம ஆடிக்கொண்டிருக்கிறோம் எங்க ஒருத்தன் உணர்கிறானோ அவனுக்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தூது போனது போல நாம் செல்லும் இடங்களுக்கெல்லாம் பகவான் சென்று நமக்கு உண்டான அரியாசனத்தை அவர் பெற்று தருவார். அதான உண்மை. தர்ம பிரபு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இறைவன் நம்மளை சரியாக வழி நடத்துகிறார் என்பதை உணர்ந்ததால பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை தூது போனாரா இல்லையாப்பா, 5 கிராமத்தையாவது கொடு தரமாட்டேன் அழிச்சிட்டாரா இல்லையா? அப்போ எங்கே ஞானம் என்னும் மேடையில் நாம் இறைவன் தான் நம்மளை வழி நடத்துகிறார், பகவான் தான் நம்மை வழி நடத்துகிறார். அவர் எது தந்தாலும் எனக்கு அது பிரசாதம், அவர் என்ன தந்தாலும் எனக்கு அது வரம். தலைவலியா எனக்கு அது வரம், உடல் வலியா எனக்கு அது வரம். அவர் இச்சை இன்றி இங்கு ஒன்றும் நடக்காது. அவர் எதை தந்தாலும், வறுமையை தந்தாலும், ஏழ்மையை தந்தாலும், பட்டினியை தந்தாலும், நோயை தந்தாலும் அது இறைவன் என் பகவான் எனக்கு அளித்த வரம், நான் அனுபவிப்பேன். இன்னும் குந்தி தேவி வரம் கேட்ட மாதிரி, பகவானே எத்தனை பிறவி எடுத்தாலும் தீராத பிணியை தீராத நோயை தீராத துன்பத்தை காரணம் அப்போதுதான் உன்னை நினைத்து கொண்டிருப்பேன். அப்போ எல்லாமே பகவானே ஆட்டுவிக்கிறார், பகவானுடைய ஆட்டுவித்தல் படி நான் ஆடுகிறேன்னு நினைச்சா பகவானே நமக்காக தூது போவார். துரியோதனுக்கு அவர் எங்கேயா பரிந்து பேசினாரா? துரியோதன கோஷ்டிக்காக எங்கேயாவது பகவான் போய் பரிந்து பேசுவாரா? கிடையவே கிடையாது. ஆனால் எதிரிகள் கேட்பதையும் கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? நாயை பார்க்காத என்ன பார், எதிரிகள் கேட்பதையும் கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? அதுக்காக நாம இறைவனை வணங்குறோம், நமக்கு தான் தருவார், இறைவனை வணங்காதவர்களாம் கொடுக்க மாட்டார்னு கிடையாது. எப்படி கொடுப்பார்? ஏற்கனவே ஒரு சத்சங்கத்தில் சொல்லியிருக்கோம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு நாட்டுக்கு மன்னர், அவர்கிட்ட ஏகப்பட்ட படைகள் இருந்தது. அப்போது 2 பாண்டவர் தரப்பும் இவங்க துரியோதன தரப்பும் போருக்கு போச்சுல கிருஷ்ணருடைய உதவியும் கேட்பதுன்னு முடிவாச்சுது. அப்போது துரியோதனன் கிருஷ்ணரை பார்க்க போகிறான். இந்த கதையை ஏற்கனவே சொல்லியாச்சு. துரியோதனன் கிருஷ்ணரை பார்க்க போகிறான். கிருஷ்ணர் நல்லா அயர்ந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. துரியோதனன் பார்த்தா நம்ம தலைக்கு மாட்டில் போய் உட்காந்துக்குவோம், தலைக்கு மாட்டில் போய் உட்காந்துக்கிட்டான். லேட்டாக தர்மர் வராரு, அவர் பார்த்தாரு தலைக்கு மாட்டில் இவன் உட்காந்துருக்கான். சரி நம்ம என்ன செய்ய பாதத்து அவர் காலடியில் உட்காந்துக்கணும் உட்காந்தான். வழக்கமாக நம்ம இப்படி படுத்துருக்கோம், முழிச்சா கீழே தான் பார்ப்போம், முதல்ல மேலே பார்ப்போம் இங்கே இருக்கான்னு. கிருஷ்ணர் முழிச்சாரு, தர்மரை பார்த்தாரு. என்னப்பா தர்மா வந்திருக்க அப்படின்னு பார்த்தாரு. துரியோதன நீயும் வந்திருக்கியா என்னப்பா அப்படின்னா, துரியோதனை உடனே வந்தேன் முன்னாடியே வந்தேன், எனக்கு போர் வருது இல்லையா, அவங்க படைகள்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா. கிருஷ்ணர் கொடுத்தாரா இல்லையா? தன்னுடைய மொத்த படைகளையும் அவனுக்கு தான் கொடுத்தாரு. அவன் என்ன நினைச்சான், இந்த ஒத்த மனுஷன் என்னத்தை பிடிக்கிற போறான், ஒட்டுமொத்த படைகளும் நமக்கு வருது. ஆனால் தர்மர் நீங்கள் கூட இருக்கீங்கல்ல, அது போதும், பகவான் கிருஷ்ணர் எங்க கூட இருந்தால் போதும் அப்படின்னு நினைச்சான். அப்போ அடியேனும் அதானே கேட்போம், பகவான் என் கூட இருக்கீங்கல்ல அது போதும். ஆனால் அங்கே மற்ற ஜனங்கள்லாம் எனக்கு அதத்தா இதத்தா ஆனையத்தா பூனையத்தா எல்லாம் கொடுப்பார். ஆனால் பகவான் எங்கே இருக்கிறாரோ அங்கே தானே வெற்றி சாத்தியம். அப்போ பகவான் தான் ஆட்டுவிக்கிறார், பகவான் தான் நடத்துகிறார், பகவான் விதிப்படி தான் அங்கே எல்லாமே நடக்குது. இந்த இடத்துல யாதொரு குறையும் வராது, நமக்கு யாதொரு துன்பமும் வராது. எல்லாம் வல்ல எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார் தான் நம்மை வழி நடத்துகிறார். நம்புறவங்களுக்கு என்ன துன்பம் வந்துட போது? பகவானே நமக்கு முன்பாக சென்று அங்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வைத்து, சுந்தரராஜன் சார் என்ன சொன்னார், வாங்க நீங்கள் தான் கரெக்டாக வந்திருக்கீங்க, 3 சேர் இருக்குது, இதில் ஒரு சேர் உங்களுக்கு தான். நான் சொன்னேன், ஐயோ பெரியவங்கள்லாம் உட்காரட்டுங்க, நான் அதில் உட்கார்றேன். அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசுவார், அதாவது அப்படி கரெக்டாக, ஏன்னா அவர் ஒரு ஹையர் அஃபிஷியலாக வந்து ரிட்டையர்ட் ஆனவர் இல்லையா, ஒரு சேர் உங்களுக்கு தான், ஒரு சேர் உங்களுக்கு தான், அதுக்குள்ள தட்ட முடியாது, சரி நான் உட்கார்ந்துடுறேன். அப்போ பகவான் யோகி ராம் சரத்குமார் நமக்கு முன்பாகவே சென்று, இந்த சேர் என் குழந்தைக்கானது, இந்த ஆசனம் என் குழந்தைக்கானது, அவர் தீர்மானிக்கிறார். இங்கே 10 நிமிடம் என் குழந்தை பேசுவான், அவன் என்ன பேசணுங்கிறத நான் உள்ளிருந்து பேசுவேன். அவர் அந்த தாம்பாளத்தை அந்த பிரசாதத்தை பூஜை பண்ணி தொட்டு வாங்கும்போது என்னையும் ஒரு கைப்பிடிக்க சொன்ன, நீங்களும் ஒரு கை தொடுங்க, ஆசீர்வதிங்க. அந்த அளவுக்கு நமக்கும் ஒரு புனித இடத்தை பகவான் யோகி ராம் சரத்குமார் அருளுவார். நாம மாயை மேடையில் இருப்பவர்களுக்கும் ஞான மேடையில் இருப்பவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. மாயை மேடையில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, மாயை மேடையில் இருப்பவர்களுக்கு ஒரு விஷயம், ஒரே விஷயம் 2 மேடையில் இருப்பவர்களுக்கும் 2 விதமாக தென்படும். மாயை மேடையில் இருப்பவர்களுக்கு, எப்பா நாளைக்கு நேற்று பொழுது எப்படி போச்சு, நேற்றுன்னா காலையில் சூரியன் உதிச்சுது, சாயங்காலம் சூரியன் மேக்க மறைஞ்சுது,
சந்திரன் இப்போ அமாவாசைன்னா அது தேஞ்சு போயிடும், பௌர்ணமினா முழுசாக இருக்கும். மாயை மேடையில் இருப்பவர்களுக்கு கிழக்கே சூரியன் உதிக்கும், மேற்கே சூரியன் மறையும். உடனே என்ன சாமி சொல்கிறீங்க? எல்லாருக்கும் அதான் சாமி நடக்கும். அது என்ன மாயை மேடையில் இருக்கிறவங்க மட்டும் சூரியன் மறையாதான்னு கேட்டால் உண்மைதான். மாயை மேடையில் இருப்பவர்களுக்கு கிழக்கே சூரியன் உதிக்கும், மேற்கே மறையும். ஆனால் ஞான மேடையில் இருப்பவர்களுக்கு சூரியன் உதிப்பதும் இல்லை, சூரியன் மறைவதும் இல்லை. ஏன்? சூரியன் எங்கேயாவது உதிக்குதா என்ன? சூரியன் எங்கேயாவது உதிக்குதா என்ன? சூரியன் உதிக்கிறது இல்லை. சந்திரன் தேய்தா என்ன? சந்திரன் தேய்வதில்லை. ஆனால் அந்த மாயை மேடையில் இருப்பவர்களுக்கு சந்திரன் தேயுது, சூரியன் உதிக்குது, சூரியன் மறையுது. ஆனால் ஞான மேடையில் இருப்பவர்களுக்கு சூரியன் உதிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை. நாம தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். நாம தான் நிலவுக்கு இந்த பக்கம் வந்தால் தேஞ்சு போயிடுது, திருப்பி இந்த பக்கம் வந்தால் வளர்ந்து போயிடுது. நாம் இந்த பக்கம் திரும்பி இருந்தால் அது உதிக்குது, இந்த பக்கம் திரும்பி இருந்தால் மறையுது. இது மாயை. அப்போ ஞான மேடையில் இருப்பவர்களுக்கு சூரியன் ஒருபோதும் உதிப்பதும் இல்லை, சூரியன் ஒருபோதும் மறைவதும் இல்லை. எப்போதும் அது அங்கேயே இருக்கிறது. என் இறைவனும் யோகிராம் சுரத்குமாரும் எப்போதும் இருக்கிறார். ஆனால் அந்த மாயை மேடையில் இருப்பவர்கள் துன்பம் வந்துட்டா என்னத்த சாமியை கும்பிட்டு என்னத்துக்கு வேலை சொல்லல. இப்போ எங்கள் அக்கா கூட அங்கே படுத்து கிடக்க, நான் போகிறேன், நல்லா நீட்டாக தரையில் படுத்து கிடக்காங்க. முன்னாடி ஓடி வந்து அபிஷேகம் பண்ண வெறுத்து போயிட்டாங்க. என்னத்தை பண்ணி என்னத்துக்கு சவத்தை கட்டையை சரி போவதில்லை, பேசாமல் கிடப்போம். 2 பயன்களும் சொல் பேச்சு கேட்கறதில்ல. அப்போது மாயை மேடை இது. பகவான் இல்லை, அவர் ஒன்றும் பண்ணுறதில்லை. என்னத்தை போய் வேண்டியதுக்கு, என்ன அபிஷேகம் பண்ணியதுக்கு? மாயை மேடை. நாம் என்ன சொல்கிறோம்? பகவான் அருள்வாசி வழங்குவதும் இல்லை. நான் எப்போவுமே சொல்வேன், பகவானுடைய அருளாசி தயவு செய்து என் அன்பான பக்தர்களை புரிந்து கொள்ளுங்கள். இறைவனுடைய, நான் எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார் மட்டும் சொல்லலை, எந்த ஒரு இறைவனாக இருந்தாலும் ஆள் பார்த்து, இனம் பார்த்து, நிறம் பார்த்து, மொழி பார்த்து ஆசி வழங்குவது இல்லை. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய கருணை மலை எப்போதும் குற்றாலத்தில் அஞ்சருவி மாதிரி பாஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. சில பேர் அதில் போய் நல்லா முங்கி குளிக்கிறான், சில பேர் காலை மட்டும் நினச்சிட்டு போகிறான், சில பேர் அப்படி ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போயிடுறான், சில பேர் தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிறான். அஞ்சருவி நல்லா சூப்பராக பாயுதுப்பா, பார்த்துட்டு போயிடுறான். அதுக்காக அங்கே அருவி எனக்கு குளிப்பாட்டில் என்ன குளிப்பாட்டில் அர்த்தமா? அப்படி கிடையாது. அருவி எப்போதும் பாய்ந்து கொண்டு தான் இருக்கிறது. நாம தான் அதில் தலை வைக்கிறது இல்லை. நாம் காலை நினச்சிட்டு போயிடுறோம், நான் எனக்கு குளிக்க மூடு இல்லை போயிடுறோம், இல்லை ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போயிடுறோம், இல்லை வெறுமனே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறோம். எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார் இது சுசிலாக்களுக்கு கொடுக்கக்கூடாது, இல்லை மாமாவுக்கு கொடுக்கக்கூடாது அவர் முடிவு பண்ணுறது இல்லை. எல்லோருக்கும் ஒரு மாதிரி தான் அருளாசி புரிகிறார். அதனால தான் தெய்வங்கள் எல்லோரும் கையை இப்படியே வைத்து கொண்டிருக்கிறார்கள். நாம தான் அதை கிரகிக்கிறது இல்லை. கிரகிக்கிற நிலையில் நம்ம மனநிலையோ நம்ம உடம்போ இருக்கிறதில்லை. அதனால தான் சில பேருக்கு அருள் கிடைக்குது, சில பேருக்கு அருள் கிடைக்கல. அப்போ சத்சங்கங்கள் உங்களை வழி நடத்துவதற்காக இறைவனிடம் எப்படி நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நாம் பெற்று, அதான உண்மை. அப்போது கடைசியாக சூக்த முனிவர் சொன்னார், தர்மர் நாட்டை ஆள்கிறார். எப்படி ஆள்கிறார்? அவர் சிறப்பாக ஆள்கிறார், பிரமாதமாக ஆள்கிறார். இப்போ நாட்டில் மழை பொழியுது, அப்படி இப்படி, அதெல்லாம் அவர் ஒன்றும் சொல்லலை. முதல்ல என்ன சொன்னார்? தர்மர் ஸ்ரீகிருஷ்ணரை உணர்ந்து இருக்கிறார்னு சொன்னார். கடைசியாக சொன்னார், தர்மர் முழு நாடகத்தையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நடத்துகிறார் என நம்பி ஆட்சி நடத்துகிறார். சிம்பிள், முடிஞ்சு போச்சு. தர்மர் எல்லா நாடகத்தையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சிறப்பாக நடத்துகிறார் என எண்ணி ஆட்சி நடத்துகிறார். முடிஞ்சு போச்சுல. நமக்கு மேலே ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் தான் அந்த நாடகத்தை நடத்துகிறான், நாம் வெறும் பொம்மை அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன் தப்பு பண்ணுவானா? தப்பே பண்ண மாட்டான், தப்பே நினைக்க மாட்டான். இந்த புரிதல் இல்லாதனால தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. இந்த புரிதல் இல்லாதனால தான் பிரச்சனையாக இருக்குது. இந்த புரிதல் எவனோ ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இதெல்லாம் நாளைக்கு நம்ம ஒரு இடத்துல போய் சமாதானம் சொல்ல வேண்டியிருக்கும் நினைக்கிறவன் தப்பு பண்ணுவானா? பண்ண மாட்டான். அப்போ தர்மருடைய ஆட்சி எப்படி இருந்ததா? நீங்கள் ஒரே லைனில் சொல்லிடலாம், தர்மருடைய ஆட்சி அப்படி பொற்கால ஆட்சி, அந்த ஆட்சின்னு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அவர் எல்லாம் வல்ல எம்பெருமான் நாடகத்தை நடத்துகிறார், நாமெல்லாம் நடிகர்கள் என்பதை உணர்ந்தவர் ஆட்சி நடத்தினார். எல்லாம் வல்ல எம்பெருமான் யோகிராம் சுரத்குமாருடைய பரம பக்தர்களே, இதைத்தான் அவங்க சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு பொழுதும் நீங்கள் இந்த உணர்விலேயே தான் வாழ வேண்டும். இங்கே நாமெல்லாம் வெறும் நடிகர்கள். இங்கே ஒரு மேடை விரிக்கப்பட்டிருக்கு. இந்த மேடையில் நமக்கு அப்பா கேரக்டர் ஒருத்தர் நடிக்கிறார், நமக்கு அம்மா கேரக்டர் ஒருத்தங்க நடிக்கிறாங்க, மாமியார் கேரக்டர் ஒருத்தங்க நடிக்கிறாங்க, மாமனார் கேரக்டர் ஒருத்தர் நடிக்கிறாரு, சகோதர சகோதரிகள் ஒரு கேரக்டர் நடிச்சுட்டு தான் இருக்கு. சத்தியம். நாம் எதையும் இந்த மாயை நம்பி நாம் இறங்கக்கூடாது.
இந்த நாடகத்தில் ஒருவன் இல்லாவிட்டாலும் இந்த மேடைக்கு பின்னால் ஒருத்தன் அமர்ந்து இதெல்லாம் இயக்கிக்கிட்டு இருக்கிறானே, அவன் ஒருவன் தான் நமக்கு பாத்திரமானவன், அவன் ஒருவன் தான் நமக்கு எல்லாமுமானவன். இதை உணராமல் இங்கே நம்ம கண்ணு முன்னு இருக்கிற எல்லா நடிகைகளையும் நாம் நம்பி நாம் போயிட்டு இருக்கிறோம். இதுதான் நமக்கு துன்பத்திற்கு காரணம், நமக்கு துயரத்திற்கு காரணம், நமக்கு எல்லா பிரச்சனைகளும் காரணம். அப்போ இப்போ ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு சந்தேகம் வரும், அப்போ இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? இப்போ யார்கிட்டையும் சரியாக இருக்கக்கூடாதா, உறவில் இருக்கக்கூடாதா, இப்போ எல்லாரையும் வருத்தணுமா? அப்படி கிடையாது. நான் திரும்பவும் சொல்லுவது, எல்லோரிடத்தும் பாசமாக இருக்க வேண்டும், எல்லோரிடத்தும் இரக்கமாக இருக்க வேண்டும், எல்லோரிடத்தும் சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். ஆனால் பற்றுதல் என்ற ஒன்று இருக்கக்கூடாது. பற்றுதல் இங்கே தான் இருக்க வேண்டும். பற்றி கொண்டேன் உந்தன் பாதங்களை இனி விட்டிடவே மாட்டேன். பற்றுதல் இங்கே தான் இருக்கணும். அந்த பற்றுதல் அங்கே இருக்கக்கூடாது. அவன் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், அவன் இல்லைன்னா நான் போயிடுவேன், அந்த பேச்சே இங்கே வேஸ்ட்டு. ஒரு பயலும் கடைசி வரைக்கும் கிடையாது. அதான் கண்ணதாசன் பாடினார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். அது வரைக்கும் எல்லாம் கதை விடுவாங்க. எங்கள் அப்பா போயிட்டார், நானும் கூடவே போயிடுவேன். ஆமாம், எல்லோரும் கூட தான் போகிறேன் வண்டி பிடிச்சி. ஒரு பயலும் ஒருத்தரும் வர மாட்டேன். அடுத்த நாளே 3வது நாளே காப்பியை போட்டு டீயை போட்டு எனக்கு அங்கே போனோம் இங்கே போனோம் 1000 வேலை கிளம்பி செத்தான் போகிறாங்க, வேறு வேலை சொல்லிட்டேன். இப்போல்லாம் நிறைய வீடுகளில் புளிமுறை கூட கொண்டாடுறதில்லை, 15 கூட கொண்டாடுறதில்லை. நிறைய வீடுகள் அந்த கலாச்சாரம். ஏன்னா எல்லாம் வெளியூரில் இருக்கிறாங்க, யாருக்கு இங்கே இருக்க முடியும்? 3வது நாளே ஃப்ளைட்டை போட்டு ஃபாரின் போயிடுவான், 3வது நாளே ஃப்ளைட்டை போட்டு ஃபாரின் போயிடுவான், எல்லாம் இப்போ ட்ரெயினை பிடிச்சி அடுத்த மாநிலத்துக்கு போயிடுவான். அப்போ எல்லாம் போச்சு, இந்த பந்தம் பாசம் எல்லாம் போச்சு, எல்லாம் வேஷம். அப்போ எல்லோரிடத்தும் பற்றுதலாக இருக்கக்கூடாது, பாசமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒரு ரோல் தந்திருக்கார். 2-3 பிள்ளைகளுக்கு தந்தையா, மனைவிக்கு கணவனா, தந்தைக்கு பிள்ளையா, சகோதரர்களுக்கு சகோதரர்களா, அந்த ரோலை நம்ம கரெக்டாக பண்ணணும். இல்லை ஒரு ஸ்தாபனத்துக்கு முதலாளியா, அந்த ரோலை நம்ம கரெக்டாக பண்ணணும். அதில் யாதொரு குறையும் வைக்கக்கூடாது. ஆனால் நீ இல்லைன்னா நான் இல்லை, எனக்கு எல்லாமே நீ தான் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நான் தான் சொல்லுவேன், உள்ள செல்வனதுக்கு பீயும் செல்லுமா? கிடையவே கிடையாது. அது வேற இது வேற, அது பிரித்து பார்க்க தெரியணும். அதுக்காக பற்றுதல் இருந்தால் எல்லா வீட்லேயும் பிரச்சனைக்கு இந்த பற்றுதல் தான் காரணம். எல்லா வீட்லேயும் பற்றுதல் தான் காரணம். என்கிட்ட பேசக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பக்தர்களுக்கு வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குது? மாமியார் மாப்பிள்ளையை கொண்டு போயிட்டா, இந்த பக்கம் மாமியார் மகளை கொண்டு போயிட்டா, ஐயோ ஒரே பிரச்சனை. மகை இல்லைன்னா மாமியாருக்கு இருக்க முடியாது, மகா இல்லைன்னா அந்த பொம்பளைக்கு இருக்க முடியாது. அது கெட்டி கொடுத்தப்பறம் பிடிச்சி இங்கே இழுத்துக்கிட்டே இருக்கிறது. எல்லா வீட்லையும் இதான் பிரச்சனை. கெட்டி கொடுத்தா விட்டுற வேண்டியதானே, விட்டுற. உனக்கு அன்னைக்கு ஒரு மாமியார் இருந்து இப்படிலாம் பிடிச்சா உனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும்? கடுப்பு வருது இல்லை? எல்லா மாமியாருக்கு மேலேயும் மருமகளுக்கெல்லாம் பிரச்சனை வருது இல்லை? அவளை இவளை நாய பேய நீ பார்த்துக்க, அப்படி இப்படின்னு நீ எல்லாம் அப்படி தான் சாவன்னு பேசுகிறோம்ல. அப்புறம் நாளைக்கு நம்மளும் அந்த மாமியார் இடத்துல போயிருந்து என்ன பண்ண போகிறோம்? கெட்டி கொடுத்தா விட்டுறணும். கழுதைகள் பட்டு கெட்டுட்டு வரட்டும்னு விட்டுறணும். நம்மளை விட்டாங்கல்ல அந்த காலத்தில், நம்மளெல்லாம் போயிட்டு நல்லா தானே இருக்கும். அன்னைக்கு அந்த புள்ள பாசத்தில் பிடிச்சி இழுத்து தான் அவ்வளவு வீட்லேயும் பிரச்சனை. யூ பிலீவ் இட் ஆர் நாட், ஒரு பக்தை 5 IVF பண்ணி ஒரு குழந்தைய பெற்றிருக்காங்க. 5 IVF எவ்வளோ பெரிய வேதனை தெரியுமா? அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் போய் பார்த்தா தான் தெரியும். பண இழப்பு வேறு, IVF நீங்கள் போனால் தான் தெரியும். ஒரு குழந்தைய பெற்ற பிறகு குழந்தையும் மாப்பிள்ளையும் மாமியார் இழுத்துட்டு போயிட்டா, அந்த குழந்தையும் கொண்டு போயிட்டா, மகனையும் கொண்டு போயிட்டா. இந்த பிள்ளை பாவம், குழந்தைய பார்க்கணும்னு கோர்ட்டில் கேஸ் போட்டால் கோர்ட் உத்தரவு சொல்லுது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அவட்ட காட்டிக்க. 1 மணி நேரம் காட்டணுமா? கோர்ட் என்ன உத்தரவு சொல்லுது? உண்மையில் இந்த இடஒதுக்கீடுன்னு ஒன்று கொடுத்து பைத்தியகார பயல்கள்லாம் ஜட்ஜாகவே உட்கார்ந்துருந்துக்கிட்டு அவங்க கொடுக்குற நீதிகளை பார்த்தா அநீதிகளாக இருக்குது, ஃபுல்லாக கரப்ஷன். அவங்க சொல்ல 1 மணி நேரம் அம்மாட்ட ஒன்று காட்டிக்கணும். அவள் சொல்கிறா, என் பிள்ளைய 1 மணி நேரம் காட்ட சொன்னாங்கல்ல, எந்த நேரம்னு சொன்னாங்களா? நான் எப்போல்லாம் பார்க்க முடியாது அப்போல்லாம் கொண்டு வந்துட்டு கொண்டு போயிடும், ஓடிடலாம். 1 மணி நேரம் சொன்னீங்கன்னா 1 மணி நேரம் கொண்டு வந்தோம். அவள் இல்லை, நாங்கள் என்ன செய்ய, நான் கொண்டு போயிட்டோம். பிள்ளையும் அம்மாவும் பிரிச்சுறாங்க. எல்லா வீடுகளில் இந்த பிரச்சனை இருக்குது. அப்போது பற்றுதல் இங்கே மட்டும்தான். பற்றற்ற வாழ்க்கை அதுதான் நமக்கு உணர்த்துறது. இங்கே 2 உதாரணம் உங்களுக்காக பேசப்பட்டது. ஒன்று துரியோதனன், இன்னொன்று தர்மன். இந்த பாகவதத்தில் இந்த 2 ரோலில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? பானு, மாய மேடையிலிருந்து இந்த கணமே ஞான மேடைக்கு மாறுங்கள். ஞான மேடை உங்களுக்கு நல்லதே செய்யும். மாயை விளக்குங்கள். துரியோதனனை போல வாழாதீர்கள். துரியோதனன் எல்லாம் நான் தான், இது எல்லாம் என்னோட தேசம்தான்,
ஒரு குண்டூசி குத்துற இடம் கூட உனக்கு தரமாட்டேன் அப்படின்னா அவனுக்கு தெரியல நாளைக்கு நம்ம செத்து போன அந்த இடம் எதுவும் நமக்குள்ளது இல்லைன்னு அவனுக்கு தெரியல. அன்னைக்கே அவன் சொன்ன மாதிரி 5 கிராமங்களையாவது பிரித்து கொடுத்துருந்தா இன்னும் நிறைய நாள் வாழ்ந்திருப்பான், நாட்டை ஆண்டிருப்பான், ஒரு பிரச்சனை இருந்திருக்காது. அப்போ அந்த மாயை மேடையிலிருந்து எல்லோரையும் பகைத்து கொண்டதன் விளைவு எல்லாவற்றையும் இழந்து இறுதியில் தன்னையும் இழந்தார். ஞான மேடையில் இருந்தவர்கள் எல்லாம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆட்டுவிக்கிறார், நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம், அவர் அருள்வதெல்லாம் நமக்கு இன்பம். இந்த இதில் ஒரு விஷயம் குழப்பிக்க கூடாது, ஒரு விஷயத்தை நீ குழப்பிக்க கூடாது. பகவான் ஆட்டுவிக்கிறாரு, அவர் தரதெல்லாம் எனக்கு வரப்பிரசாதம் தானே, யாருக்கு தெரியும்ல? யாருக்கு? அவருக்கு பாதத்தை பற்றி கொண்டவங்களுக்கு மட்டும்தான், அதை பற்றி கொண்டவங்களுக்கு மட்டும்தான் அவர் கொடுக்கறது வரப்பிரசாதம். இல்லாதவனுக்கு அது நோய் தான், இல்லாதவனுக்கு துன்பம் தான், இல்லாதவனுக்கு வலி தான். ஆனால் இதை பற்றி கொண்டுட்டீங்கன்னா நம்மளை மாதிரி வலியே இல்லை, நம்மளை மாதிரி நோயே இல்லை, நம்மளை மாதிரி பிரச்சனையே இல்லை. எதுவானாலும் வரட்டும், என் பகவான் இருக்கிறார். என்கிட்ட எவ்வளோ பிரச்சனைகள் வருது எல்லாத்தையும் பகவான் பார்த்துக்குவார். டோன்ட் வரி. எப்போது பகவான் பாதத்தில் நீங்கள் சரணடைந்து விட்டீர்கள் எல்லாம். அந்த பொண்ணு அவ்வளோ பிரச்சனை, அந்த அம்மாக்காரி கெஞ்சு கொஞ்சம் பேசுங்க சாமி என் மகிட்ட. ஒரு 25 நிமிஷம் அரை மணி நேரம் என்கிட்ட பேசியிருக்கோம். இது சொல்லுது, எனக்கு ரொம்ப கிளியர் ஆகிட்டு சார் மைண்டு, ஐ எம் வெரி மச் ஹாப்பி, எனக்கு உடனே உங்களை பார்க்கணும். அதுக்கு மேலே ஒன்று அந்த அம்மா உடனே உங்கள் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பரில் அனுப்புங்க சாமி, கொஞ்சம் பணம் அனுப்பணும். அம்மா தாயே இந்த வேலையை எனக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம் தாயே, நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் முதல்ல நல்லா ஆகுங்க, உங்கள் மகன் நல்லா ஆகட்டும், கோர்ட்டில் கேஸ் எல்லாம் முடியட்டும், எல்லாம் சந்தோஷமாக ஆகட்டும், அப்புறம் பகவானுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நினைக்கிறீங்க. அதுக்காக ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கு. இல்லை உங்களை உடனே பார்க்கணும் சாமி, நான் டெஃபினட்டாக ஐ வில் கம் தேர், வி வில் மீட், டோன்ட் வரி, ஐ வில் கம் தேர். நான் கண்டிப்பாக வரேன், உங்களை பார்க்குறேன், சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் சில வழிமுறைகளை சொல்கிறேன், அதே செய்யுங்க, பகவான் நிச்சயமாக உங்களுக்கு அருள் புரிவார். ஒரு பச்சை குழந்தைக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அது அம்மா பாட்டி எல்லாம் கதறி அழுகுது. நான் சொன்னேன், இது மருத்துவத்தால் சரி பண்ணக்கூடியதே கிடையாது. எல்லா ரிப்போர்ட்டும் எனக்கு அனுப்பியிருக்கு. இது மருத்துவத்தால் ஒன்றும் பண்ண முடியாது, எந்த டாக்டரும் ஒன்றும் பண்ண முடியாது, இது பூர்வ ஜென்ம வினை. ஆனால் ஒரு டாக்டர் இருக்கார், அவர் இதெல்லாம் சரி பண்ணுவார். எனக்கு தெரியும், அந்த டாக்டர் நிறைய பேருக்கு இப்படி சரி பண்ணியிருக்கார். அவர் எல்லாமல் எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார். நீங்கள் விடாமல் அவருடைய பாதத்தில் சரணாகதி அடைந்தால், அவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தால், அவரது நாமமே கதி என உச்சரித்து கொண்டு திறந்தால் இந்த பிரச்சனை இல்லை, அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அவர் காத்தருள்வார். இதை நீங்கள் விடாமல் ஃபாலோ பண்ணுங்க, கூடி சீக்கிரம் உங்கள் பேரன் நல்லாயிருவான்னு சொன்னேன். எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் வருது, எல்லோருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வருது. எவ்வளோ கோயிலுக்கு போனேன் சாமி, எவ்வளோ டாக்டர்கிட்ட போனேன், நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா பேசிட்டு எல்லா பிரச்சனையும் பேசுகிறாங்க. நான் சொன்னேன், எல்லாம் சொல்லிட்டு ஒன்றுக்கா சாமி, இந்த ஒரு வார்த்தையை கேட்கறது தான் உங்களுக்கு விடாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்த சாமி, தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த ஒரு வார்த்தை இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, அப்பா எனக்கு அப்படி ஏதோ 100 கிலோ பாரத்தை நான் கீழே இறக்கி வச்ச மாதிரி சாமி. இந்த ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து நான் கேட்கறதுக்காக தான் இவ்வளோ ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தேன் சாமி, தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கால் பண்ணுங்க, நான் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக பேசுவேன், இல்லைனா நான் பிறகு பேசுவேன், நோ ப்ராப்ளம். ஆனால் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்துடாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. பகவான் எந்த நேரத்தில் எப்போது நமக்கு அருள் புரிவார்னு தெரியாது. உங்கள் மனசில் வேறு பிரச்சனைகளை போட்டு நிரப்பி வந்திருந்தீங்கன்னா பகவான் அருள் புரியறதுக்கு அங்கே இடம் இல்லை. எல்லாத்தையும் விலக்கிட்டு மனசை குறை விடாமல் அப்படி பிளாங்காக வைங்க, பகவான் வந்து நிரப்புவார்னு சொன்னேன். எல்லாமில்ல எம்பெருமான் யோகிராம் சுரத்குமாருடைய பரம பக்தர்களே, இந்த சத்சங்கத்தில் 2 கேரக்டர்ஸ் அழகாக வினையாற்றிட்டு இருந்தது. ஒன்று தங்கம், ரொம்ப அழகாக ஒரு பேக்கும் ஒரு பேடு பெண்ணெல்லாம் வச்சு நீட்டாக அப்படி குறிப்பெடுக்கிறது. திஸ் இஸ் வாட் வி வாண்ட். இதுதான் அந்த சத்சங்கத்தில். அந்த புள்ள புதுசாக தான் வர ஆரம்பிக்குது, ஆனால் அதுக்கு நிறைய இடத்துல இந்த அனுபவம் இருக்கும் போல். அந்த அனுபவம், அந்த விபூதி அபிஷேகத்தை பாருங்க ஓடி வருவா. அந்த அனுபவம் இதெல்லாம் வாழ்க்கையில். அந்த சத்சங்கத்தை ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கா. அப்போ பானு இன்னைக்கு புதுசாக ஆரம்பிச்சிருக்கா. ஏன்னா அவளுக்கு நிறைய அடுத்த நாள் போனால் மறந்து போயிடுது. அடுத்த நாள் குருஜி அது என்ன பேர் சொன்னீங்க, நான் மறந்துட்டேன், கூகுளில் தேடினா அங்கே வர மாட்டேங்குதே அப்படின்னு. கூகுளில் வந்தால் தான் அப்புறம் குருஜி பேசின்னு அர்த்தம் இருக்குது. அப்போ வெரி குட், வெரி குட். அப்போது பல இடங்களில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சத்சங்கம் தான் அவங்களுக்கு டானிக்கே, அவங்களுக்கு மருந்தே அதான். ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கோம், டெய்லி பார்த்துட்ருக்கோம், பெரிய விஷயமா தெரியும். தூரத்தில் இருக்கவங்களுக்கு வேறு பேச்சு துணைக்கு ஆள் இருக்காது, ஒரு சமாதானம் சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது. பக்கத்தில் இப்படி வணங்குறதுக்கு ஒரு யோகிராம் சுரத்குமார் இருக்க மாட்டார். அங்கே ஒரு கோவில் இருக்காது, உங்களுக்கு எங்கே போகிறதுனே தெரியாது, யார்கிட்ட போய் புலம்புறதுனே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னாலும் வேடிக்கையாக போயிடும், குடும்பத்தார்ட்ட சொன்னாலும் போய் உனக்கு இவனு வேண்டியதான் நினைப்பான். எங்கே போய் குமுறதுனே தெரியாது, ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்காது, கதறி ஆளக்கூட ஒரு மடி இருக்காது. அப்போது இந்த வீடியோக்களை அவங்க பார்க்குறப்போ இது பகவானே நமக்கு சொல்கிறார், கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்.
இது பகவானே நமக்கு சொல்கிற ஒரு வாக்குறுதின்னு அவங்கெல்லாம் நம்ம அப்படி சத்சங்கத்தை அவ்வளோ பெருசாக நினைக்கிறாங்க. செல்லில் கூட குருஜின்னு போட்டு இந்த குழந்தை கூட குருஜியாக பேசுகிறாரு அப்படின்னு கேட்குது. அந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க. ஸோ இந்த 2 கேரக்டரும் இன்னைக்கு பரிசுத்தமாக அந்த பணியை பார்க்குது. எல்லாம் வல்ல எம்பெருமான் யோகிராம் சரத்குமாருடைய பரம பக்தர்களே, இந்த 2 காரியங்கள் நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணும். நம்ம ஃபேவரட் பர்சன் வரான், நம்ம லவ்ஸ் வருது அப்படி. அப்போது நீங்கள் இந்த 2 காரியங்களை மனதிலே புகுத்தி கொண்டு இந்த மாயைகளில் இந்த தயவு செய்து விடுபடுங்கள். இந்த மாயைகள் உங்களை ஒருபோதும் வாழ விடாது. ஞான மேடை மட்டுமே உங்களுக்கு மோட்சம் தரும். ஞான மேடை மட்டுமே உங்களுக்கு வாழ்வு தரும். ஞான மேடை மட்டுமே உங்கள் குழந்தைகளுக்கு வாழ்வளிக்கும். நீங்கள் நினைப்பீங்க, நான் இல்லைன்னா அதை யார் பார்க்குறது? நீங்கள் சொல்கிற மாதிரி நான் விட்டுற முடியுமா? அது நான் தானே பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு கதை மாதிரி, அது என் பேரம்பேத்திக்க ஷிட்டை கூட நான் தானே புழுவாக க்ளீன் பண்ணணும் அந்த வீட்டில். ஒரு நான் இல்லைன்னா யார் பாப்பான்னு இந்திரன் ஒரு வீட்டில் விழுந்து கிடந்தான் இல்லையா? இதே நான் விழுந்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லோருடைய வாழ்க்கையும் நடக்கும். எங்கள் அம்மா 25 வருஷத்துக்கு முன்னே என்னை விட்டுட்டு போயிட்டா. நம்ம அதுக்கப்புறம் நல்ல பிள்ளையா மாறலையா? நல்ல பிள்ளையா மாறி வாழலையா? யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருடைய வாழ்க்கை பகவான் விதித்தபடி நடக்கும். பகவான் பாதத்தில் சரணடைந்து விட்டால் அந்த கணமே நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். அப்போது இந்த மாயை மேடையிலிருந்து ஞான மேடைக்கு திரும்புங்கள். பகவான் திருவடிகளே நிஜம். அவருடைய நாமமே நமக்கு கதி. அவருடைய நாமமே நமக்கு வாழ்க்கை. வேறு எதுவும் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சத்சங்கத்தில் ரெக்கார்ட் பண்ணப்படலை. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். கேட்டவங்க பொறுமையாக கேட்டுட்ருங்க. இங்கே எழுதி போட்டிருக்கிற இந்த பிச்சைக்காரனுக்காக நீங்கள் செலவழிக்கும் நேரமும் பணமும் வீணாகாது, பல மடங்காக திரும்ப வரும். அப்போது அது எதுக்காக பகவான் சொன்னார்னா, இந்த இடத்துல நீங்கள் 500 ரூபா போட்டால் 1000 ரூபா, அந்த குலுக்கல் மாதிரி கிடையாது. 500 போடு, 500 வை ராஜா, வை 500 வச்சா 1000, 1000 வச்சா 2000, 2000 வச்சா 5000. அந்த கேம் இல்லை. பகவான் யோகிராம் சரத்குமார் எதை சொல்கிறார் என்றால், எல்லாரும் சொல்லுவான், நீ இந்த ஜென்மத்தில் சம்பாதிச்ச பணத்தை அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டு போக முடியுமா? எல்லாத்தையும் இங்கே தானே போட்டுட்டு போனோன்னு. அது கிடையாது. நீங்கள் இந்த ஜென்மத்தில் சம்பாதித்த கோடிக்கணக்கான பணத்தை அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டு போக முடியும். எப்படி கொண்டு போக முடியும்? போன சத்சங்கம் கேட்டவங்க சும்மா இருங்க, மற்றவங்களுக்கு சொல்கிறேன். நாம் கோடிக்கணக்கில் சேர்த்து வச்ச பணத்தை, வேலன், நாம் கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டு போக முடியும். எப்படி கொண்டு போக முடியும்னா, அதுக்கு ஒரு பேங்க் வச்சுருக்காரு கடவுள். அந்த பேங்கில் கொண்டு நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா, நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் வரப்போ இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து அந்த பேங்க் உங்களுக்கு தரப்பா. நீ போன ஜென்மத்தில் தொல்லவளையில் அந்த பையன் தானே, வேலன் தானே, உன் ஆதார் கார்டெலாம் என்கிட்ட இருக்குது, இந்த நடுவில் ஆதார் கார்டை கொண்டு வர 2 மேட்ச் பண்ணி வர இந்த பணத்தை வாங்கிட்டு போன்னு தந்துடுவோம். அது எந்த பேங்க் என்றால், இந்த ஜென்மத்தில் நீங்கள் சம்பாதிக்கிற அத்தனை பணத்தையும், பகவானுக்காக செலவிடுகிற அத்தனை நேரத்தையும், இந்த 3 மணி நேரம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்களே, பகவான் இதை மறந்துடுவாரா? இந்த பிள்ளைங்க, இந்த பாப்பா 2 பேரும் குறித்து வச்சுக்கிட்டே இருப்பார். இந்த பிள்ளைங்கள்லாம் 3 மணி நேரம் எனக்காக வந்து சேவை செய்தன. பகவானுக்காக, இந்த பிச்சைக்காரனுக்காக நீங்கள் செலவழிக்கும் நேரமும் பணமும் பல மடங்காக உங்களுக்கு திரும்ப வரும்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஜென்மத்தில் நீங்கள் சேர்த்த பணத்தை இறைவனுக்காக செலவு பண்ணும்போது, இந்த ஜென்மத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நேரத்தை இறைவனுக்காக செலவு பண்ணும்போது, அந்த பணமும் நேரமும் பல மடங்காக அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு வந்து சேரும். இறைவன் அருளுவார். நான் இந்த ஜென்மத்தில் ஒரு கோயில் கட்டியிருக்கேன், இந்த ஜென்மத்தில் பகவானுக்காக இவ்வளோ சாப்பாடு போட்டிருக்கேன், இந்த ஜென்மத்தில் இறைவனுக்காக நான் இவ்வளோ சேவைகள் புரிஞ்சிருக்கேன், இந்த ஜென்மத்தில் இறைவனுடைய அடியார்களுக்கு நான் சேவை செய்திருக்கேன். அவர் நம்ம சார் என்ன சொன்னார் அங்கே சிவகுமாரை பற்றி, அடியார்க்கும் அடியார். என்ன அழகான வார்த்தை, அடியார்களுக்கெல்லாம் அடியார் இந்த சிவகுமார்னார். தட்ஸ் அ கிரேட் வேர்ட், யூ நோ. சிவகுமார் யாருன்னா அடியார்களுக்கெல்லாம் அடியார். சுசிலா அடியாருக்கு ஒரு அடியார், இந்த மாதிரி அடியார்களுக்கெல்லாம் ஒரு அடியார். அப்போ இந்த ஜென்மத்தில் இந்த அடியார்களுக்கெல்லாம் அடியாராக இருந்து நம்முடைய காரியங்களை செய்து, அவர்களுக்காக செலவு செய்து, அவர்களுக்காக பணியாற்றும் போது, இந்த நேரமும் இங்கே நீங்கள் செலவழிக்கும் பணமும் மீண்டும் அடுத்த ஜென்மத்தில் இறைவன் யாரோ ஒருவர் ரூபத்தில் உங்களுக்கு பல மடங்காக திரும்ப வந்து நிற்கும். கண்டிப்பாக நிற்கும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு உதவிகளும், இறைவனுக்காக செலவழிக்கிற ஒவ்வொரு பணமும், அது இன்ட்ரெஸ்டோட பகவான் சேர்த்து வச்சுட்டே இருப்பார், மீண்டும் தருவார். இது புராணத்திலே சொல்லியிருக்காரு இல்லையா, போன ஜென்மத்தில் நீ இவனாக இருந்த, போன ஜென்மத்தில் நீ அவனாக இருந்த, அதனால் இந்த ஜென்மத்தில் உனக்கு இந்த பாக்கியம் இருக்கு, எடுத்துக்கோ, அனுபவிச்சுக்கோ, சந்தோஷமா இருக்கதா இல்லையா? அப்போ இந்த ஜென்மத்தில் நீங்கள் சேர்த்த செல்வத்தை எல்லாம் அடுத்த ஜென்மத்திற்கு கொண்டு போக முடியும். இந்த ஜென்மத்தில் நீங்கள் இறைவனுக்காக செலவழிக்கும் அத்தனை நேரத்தையும் மீண்டும் அடுத்த ஜென்மத்திற்கு நீங்கள் கொண்டு போக முடியும். இந்த நேரத்தையும் பணத்தையும் செல்வத்தையும் அருளையும் இறைவன் கணக்கிட்டு அதற்கு ஒரு வட்டியை தந்து அடுத்த ஜென்மத்தில் உங்களை
அதிக ஆயுசோடு அதிக செல்வந்தனாக வாழ வைப்பார். அதைத்தான் பகவான் இந்த பிச்சைக்காரனுக்காக நீங்கள் செலவழிக்கும் நேரமும் பணமும் வீணாகாது, அது பல மடங்காக உங்களுக்கு திரும்ப வரும். சத்தியமாக அந்த நாம பிரச்சார குழியில் தாங்க நான் கேட்கவே இல்லை. ஆனால் நீங்கள் சேவை செய்ய, ஏதோ ஒரு கோயிலுக்கு, ஏதோ ஒரு பாவங்களுக்கு, ஏதோ ஒரு நன்மைக்கு, நல்ல காரியங்களுக்கு செலவழிங்க. ரொம்ப ஏழ்மைப்பட்டு போனாங்களா, ஹெல்ப் பண்ணுங்க. அட்லீஸ்ட் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியல, ஒரு ஆறுதலாட்டா 2 வார்த்தை சொல்லுங்க. அப்படி நம்ம வாழ்க்கை கழித்தோமானால் மீண்டும் அடுத்த ஜென்மத்தில் இறைவன் நமக்கு நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் அருள்வார். அதைத்தான் இந்த பிச்சைக்காரனுக்காக நீங்கள் செலவழிக்கும் நேரமும் பணமும். இதைத்தான் அவர் சொன்னார். ஒரு பேர் என்ன, சுயம்பராஜன். நீங்கள் சொன்னீங்களே தம்பி, இந்த அம்மா நீ எடுத்துகிட்டு போ, கோயிலுக்கு தானே செலவழிக்கிற, கொண்டு போன்னு தராங்களே, அது விவரமாக தராங்க. வேற எங்கே அதை பேங்கில் போட்டாலும் அடுத்த ஜென்மத்தில் கிடைக்காது. ஆனால் இங்கே உங்களுக்காக அவங்க தரக்கூடிய பணம், இந்த இறைவனுக்காக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம், அடுத்த ஜென்மத்தில் ஒரு சொல்ல முடியாது. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சசிகலா ஜெயலலிதா மாதிரி வந்துடுவாங்க. 1526 ஏக்கராமில்ல, 27 கிலோ தங்கமாமில்ல. எப்போ அன்னைக்கு பேப்பரில் பார்த்தேன், எப்போ 27 கிலோ தங்கம், 1526 ஏக்கர் நிலம். சொல்ல முடியாது அடுத்த ஜென்மத்தில் இந்த பணம் எல்லாம் சேர்த்து மொத்தமாக கொடுப்பார், வச்சுக்கோங்க. ஆனால் என்னுடைய அருளாசி அத்தனை சொத்துக்களையும் அத்தனை கிலோ தங்கங்களையும் வைத்து சந்தோஷமாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமாக அனுபவிக்கணும். சரி, ஓகே. அப்போது இந்த வாசகம் ஒவ்வொன்றும் எம்பெருமான் இறைவன், எல்லாமல்ல பேரிறைவன் யோகி ராம் சுரத்குமார் நமக்காக கூறியிருப்பது நம்முடைய நல்வாழ்க்கைக்காக. என நண்பார்வர்களே, இந்த மாயை மேடையிலிருந்து ஞான மேடைக்கு திரும்புங்கள். வாழ்க்கையை மீண்டும் அருமையாக இறைவனுக்கு பிடித்தமான ஒரு புண்ணிய ஆத்மாவாக வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுருவார். நீங்கள் முட்டி மோதினாலும் கதவு திறக்காது. ஆனால் இங்கே இந்த பாதத்தில் விழுந்து முட்டுனீங்கன்னா கதவெல்லாம் அவர் காலால் மிதித்து திறந்துடுவார். புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் எந்த கதவுல போய் முட்டினாலும் ஒரு கதவும் திறக்காது. ஆனால் இந்த பாதத்தில் விழுந்து முட்டினீங்கன்னா ஒத்த காலால் மிதித்து அந்த கதவை திறந்து விட்டுருவார். இதுதான் எல்லாம் அல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணை. அன்பானவர்களே, எல்லாம் அல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய பாதங்களை விடாமல் பிடிப்போம். அவருடைய நாமத்தை தவிர வேறு எதையும் உச்சரியோம். அவருடைய நினைவை மட்டும் நெஞ்சில் சுமப்போம், அறிவில் சுமப்போம். இந்த உலகமே உங்களுக்கு வசப்படும். நீங்கள் நினைத்தறியாத அற்புதங்களை அவர் செய்வார். எனக்கு செய்திருக்கார், உங்களுக்கு செய்வார். அவர் அற்புதத்தின் பேரரசர், அருளை வழங்குவதில் வள்ளல். அவரை போல் இந்த பிரபஞ்சத்தில் யாரும் வழங்க முடியாது. அதற்கு பாத்திரமாக நீங்கள் மாற வேண்டும். உங்கள் பாத்திரம் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தால் உங்கள் பாத்திரம் அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தால் இறைவன் வாரி வழங்குவான். அதில் ஏற்கனவே பிச்சை, சாம்பார் சாதம், தயிர் சாதம், அது இது நாத்தம் முடிச்ச தயிர் சாதம் எல்லாம் அதில் கிடந்து நான் இறைவன் வாரி வழங்க மாட்டான். தயவுசெய்து உங்கள் பாத்திரங்களை முதலில் க்ளீன் பண்ணுங்கள். உங்கள் எண்ணங்களை தூய்மை செய்யுங்கள். அதுதான் பாத்திரம்னு சொல்கிறேன். உங்கள் பாத்திரங்களை கழுவி தூய்மை செய்யுங்கள். இறைவனிடம் ஏந்துங்கள். அவர் வாரி வழங்குவார். யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா.